கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம தியானம் செய்ய போகிற சத்தியம், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கிருந்து ஆசீர்வதிப்பார்? சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எடுத்து வாசிக்கலாம். 128வது சங்கீதம், 128ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 128:5. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? எங்கிருந்து ஆசீர்வதிப்பாரா? சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கடைசி காலத்தில் இருக்கிறோம். கடைசி காலத்தில், அதுவும் கடைசி மணித்துளிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அது சமீபமாக இருக்கிறது. இங்கே இஸ்ரேலில் யுத்தம், ஈரானும் ரஷ்யாவும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவள் எல்லாரும் பயங்கரமாக ஒருமனப்பட்டு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிவப்பு கிடாரி தயாராக இருக்குது. சிவப்பு கிடாரியை பலி செலுத்துவதற்காக ஒலிவ மலையில் தான் பலி செலுத்துவாங்க. சிவப்பு கிடாரியை தேவாலயம் கட்டணும்னா சிவப்பு கிடாரியை பலி செலுத்தி அதை ரத்தத்தை எடுத்து போயிட்டு அந்த தேவாலயத்து மேலே தெளிக்கணும். அந்த சிவப்பு கிடாரி சாம்பல் தீட்டு கழிக்கும் ஜலமாக பயன்படுத்துவார்கள். வாட்டர் லிபேஷன் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் தயாராக இருக்கிறது. பிரதான ஆசாரியர்களும் தயாராக இருக்கிறாங்க. பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க வீட்டிலேயே பிறந்திருக்கணும், ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்க கூடாது, அப்புறம் எலும்பையே தொற்றுக்க கூடாது, அதாவது சுடுகாடு பக்கமே போகாதவங்க. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் தயாராக ரெடியாக வச்சிருக்கிற ஆண்டவர். அப்போ ரொம்ப சமீபமாக இருக்கிறது சீயோனின் ராஜ்யம். சீயோனின் ராஜாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் ஆளுகை செய்வதற்கு வருகிறார். ஆமேனா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சீயோனின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். ஆமென். சீயோன் என்பது தேவனுடைய ராஜ்யம். சீயோனின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜா. இப்போ ஆண்டவர் நம்மை எங்கிருந்து ஆசீர்வதிக்கிறார்? சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். அப்போ சீயோனிலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் நாம் எதற்குரியவர்கள்? சீயோனுக்குரியவர்கள். எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வு என்பது சமாதானம். தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமாய் மகிமை அடைந்து மறுரூபம் அடைந்து தேவ சாயலை பெற்றுக்கொண்டு தேவ ரூபத்தை பெற்றுக்கொண்டு நித்திய காலமாய் தேவனோடு கூட வாழ்கிற ஒரு மகிமையின் வாழ்க்கையை தான் இங்கே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். அப்போ கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு இங்கே 5வது வசனத்தில் சொல்றாரு. யாரை ஆசீர்வதிக்கிறார்? எப்படிப்பட்டவங்க இந்த சீயோனுக்கு போவாங்க? கண்டிப்பாக மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து உயிரோடு எழுந்தது எதற்காக என்று சொன்னால், முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் அவரை முன்னிட்டு அறிக்கை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும். ஆமெனா? மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்காது. இந்த சரீரம் மறுரூபம் பட வேண்டும். சீயோனை சென்றடைய வேண்டுமேயானால், எருசலேமின் சமாதானத்துக்குள்ளே போக வேண்டுமேயானால் இந்த சரீரம் மறுரூபப்பட வேண்டும். இதை குறித்து நாம் பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த சரீரத்தை மறுரூபப்படுத்தி கொண்டு போகிறாரே, அதுதான் எருசலேமின் வாழ்வு. எடுத்து வாசிங்க. பிலிப்பியருக்கு நிருபம் 3வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை மாத்திரம் கொஞ்சம் வேகமாக காட்டிவிட்டு செய்திக்கு கடந்து போக விரும்புகிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம், அதில் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இந்த மறுரூபப்படுத்துவார் இருக்கு இல்லையா, இதுதான் எருசலேமின் வாழ்வு. ஆமெனா? இது என்ன வாழ்வு? எருசலேமின் வாழ்வு. சரி, இப்போ மறுபடியும் 128வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 128ஆம் சங்கீதம் 1லிருந்து வாசிங்க. யாரை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார்? 128ஆம் சங்கீதம் 1லிருந்து வாசிக்கும் போது நல்லா கவனிங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்றார் இல்லையா, உன்னை ஆசீர்வதிப்பார் இல்லையா. இந்த உன்னை என்கிற அந்த மனிதன் யார்? அந்த ஆள், அந்த நபர் எப்படிப்பட்டவர் என்றால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். கர்த்தருக்கு பயந்து
அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நல்லா கவனிக்கணும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஆமென். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மனுஷன் தான் சீயோனுக்குள்ளே பிரவேசிக்கிறான். ஆமென். எந்த விதமா? முதல்ல ஒரு மனுஷன் எப்படி இந்த பூமியில அவன் மாம்சீகமான வாழ்க்கை வாழணும்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும். அதாவது உன்னுடைய பணம் வீணாக கூடாது. உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னாக்கா, அது ஒரு நன்மை உள்ள வாழ்க்கையாக இருக்கணும், அது ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், துக்கமான வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அதாவது உன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடுக்க கூடாது. நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் வட்டிக்கு போகக்கூடாது. நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் வியாதின்னு சொல்லி மருத்துவமனைக்கு செலவு பண்ணக்கூடாது. நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் லஞ்சத்துக்கு போகக்கூடாது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டும். முதல்ல நல்லா கவனிச்சுக்க, சாப்பிடணும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் என் கூட கற்றுக்கொண்டு, இதெல்லாம் நம்ம பல முறை தியானம் செய்திருக்கிறோம். இப்போ ரொம்ப வேகமாக ஷார்ட்டாக கொண்டு போக போகிறோம். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாப்பிடணும். ஆமேனா? அடுத்தது, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நீ செய்கிற எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் உனக்கு நன்மையை உண்டாக்கி கொடுக்க வேண்டும். அவர் அளிக்கிற நன்மையினாலே நீ திருப்தியாக வேண்டும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். அப்போ எழுத்தின்படியே நமக்கு என்ன நடக்கணும்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில நன்மை இருக்கணும். யார் வருகைக்கு போறாங்க, யார் சீயோனின் மகிமையை பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு மகிமையில அவன் வாழ்க்கை அமையணும். ஆமெனா? அவனுடைய அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கணும், பாக்கியம் இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மனைவி. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருக்கணும். திராட்சை என்பது எப்படிப்பட்டதுன்னா மனமகிழ்ச்சியை கொடுக்கும். எடுத்து வாசிக்க போகலாம். பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நான் வாசிக்கிறேன். இப்போ நான் வாசிக்கிறேன், அந்த வசனம் திருப்பிக் கொள்ளுங்க. பிரசங்கி 10ஆவது அதிகாரம் 19ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சை ரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும். திராட்சை ரசம் எதை குறிக்குதுங்க? சந்தோஷத்தை குறிக்கிறது. சந்தோஷமாக இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுடைய மனைவி, அந்த மனிதனுக்கு, அந்த நபருக்கு அவருடைய மனைவி திராட்சை ரசத்தை போல இருக்க வேண்டும், களிப்பாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவருடைய மனைவி சந்தோஷமாக இருக்கணும். நான் நல்லா கவனிங்க. இந்த ரெண்டுத்தையும் ரொம்ப கம்பேர் பண்ணிக்கணும். இப்ப முதல்ல உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். 28ஆம் அதிகாரம் உபாகம புத்தகத்தை நான் வாசிக்கிறேன். 12வது வசனத்தை 28:12 உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். இதுதான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுறது. அடுத்தது, உன் மனைவி எப்படி இருக்கணும்னா, நல்லா கவனிங்க. அந்த 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 ஒரு விசுவாசிக்கு, அந்த ஒரு மனிதனுக்கு, அந்த ஒரு நபருக்கு அவருடைய மனைவி எப்படி இருக்கணும்னாக்கா, திராட்சை தோட்டத்தை போல, உன் மனைவி உன் வீட்டோரில் கனிதரும் திராட்சை கொடியை போல. அந்த கணவனுக்கும் அந்த மனைவிக்கும் ஒரு நல்ல இணக்கம், ஒரு இசைவு. ஏனென்றால் ஆண்டவர் படைத்த நோக்கமே, மனிதனை படைத்த நோக்கமே என்ன நோக்கம்னா குடும்பம். குடும்பத்தில் தான் அன்பு இருக்கிறது. இந்த அன்புல இந்த மனைவி எப்படிப்பட்டவளாக அவனுக்கு காணப்பட வேண்டும் என்றால் சந்தோஷம். மனைவியை நினைச்சாவே கணவனுக்கு அப்படி சந்தோஷம் பொங்கணும், களிப்பை உண்டாக்க வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். இந்த மனைவி எப்படியாக அவன் இருக்க வேண்டும் என்று நீதிமொழிகளின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் நீதிமொழிகளின் புத்தகத்தில் நமக்கு ஒரு மகிமையான கட்டளையை கொடுப்பதை பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 5வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கிறேன். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. உன் இளவயதின் மனைவியோட எப்பா, நல்லா கொஞ்சம் புரிஞ்சுங்க, நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். இதை மட்டும் புரிஞ்சு. உன் இளவயதின் மனைவியோட, ஒரு புருஷனுக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்றால் அவருடைய மனைவி அவ்வளவு மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்.
உன் இளவயதின் மனைவியோட நீ மகிழ்ந்திரு. அதுதான் திராட்சை ரசம். திராட்சை ரசம் குடிச்சா நமக்கு என்ன வரும்? சந்தோஷம், மனமகிழ்ச்சி, களிப்பை கொடுக்கும். அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போலும் இருப்பாளாக. அவளுடைய ஸ்தனங்களை எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்போதும் மயங்கி இருப்பாயாக. ஆமெனா. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ கடன் பிரச்சனை, போராட்டம் இருக்குமே ஆனால் கர்த்தர் இன்றோடு முறியடிக்க பண்ணுவாராக. ஆமெனா. ஒருவேளை மனைவிக்கும் கணவனுக்கும் போராட்டம் இருக்குமே ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுப்பாராக. ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவரை அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, என் வாழ்க்கை இந்த வசனத்துக்கு எதிர்மாறாக இருக்குது, இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரை என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது இன்றைக்கு ஆண்டவர் பெரிய சமாதானத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். யார் இந்த சீயோனின் மகிமைக்குள்ளே பிரவேசிப்பார் என்றால், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருக்க வேண்டும். அவளை நீ நினைச்சாலே உன் மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் பொங்க வேண்டும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். உன் பிள்ளைங்க, ஒலிவ மரம் என்பது தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. அது அழியாமையை குறிக்கிறது, அது நித்திய ஜீவனை குறிக்கிறது. தேவனுடைய குமாரர்கள். சங்கீத புத்தகம் 52:8 வாசிக்கிறேன். அதை வாசிக்கும் போது, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஆமென். தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்படியானால் அந்த பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல நாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சமாதானம் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக சபையில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, நமக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல சமாதானம் இருக்க வேண்டும். பந்தி என்று சொன்னாலே சமாதானத்தை குறிக்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் தேவன் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு வாலிபம் வந்துச்சுனாவே பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஓடிக்கின்னு தாறுமாறா ஓடி இருப்பாங்க. நல்லா கவனிக்கணும். அந்த ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருக்கிறான். தேவனுக்கு பயப்படுகிற அந்த மனுஷனுடைய அந்த பிரயாசம் எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் தேவன். அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிட வைக்கிறார். அவனுடைய மனைவி அவன் வீட்டோரங்களை கனிதரும் திராட்சை கொடியை போல் இருக்கிறாள். யாருடைய பிள்ளைகள் அவனுடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கிறாங்களோ, அதாவது அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியாம எந்த ஒரு காரியத்தையும் செய்யாத பிள்ளைங்களை வளர்க்கணும். நீ அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அசைவும் அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோல் இருக்கணும். எங்க அப்பா சொன்னா நான் செய்வேன், எங்க அம்மா சொன்னா செய்வேன், நானாக இந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன். எல்லா விதமான அந்தரங்க காரியங்களுக்கும் விலகி அந்த பிள்ளைங்களை தேவனுக்கு பயப்படுற பயத்தில் வளர்த்து அவர்களை தேவனுடைய வழியில் நடத்தணும். அப்படி இந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறான். கர்த்தருக்கு பயப்படுற இந்த மனுஷன் தன் பிள்ளைகளையும் கர்த்தருக்கு பயப்படுற அந்த பயத்தில் நடத்துவான். அப்படியானால் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பெற்றோருக்கும் நல்ல ஒரு சமாதானத்தை பெற்றிருக்க வேண்டும். இவர்கள் தான் வருகைக்கு போறாங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட முடியாது. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருக்க முடியாது. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்க முடியாது. ஏனென்றால் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த போது நம்முடைய ஸ்தானங்களை இழந்து விட்டோம். ஏதேன் தோட்டத்தில் என்னைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அன்றைக்கே தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டான். அதான் நீதிமொழிகளின் புத்தகம் 27:8 வாசிக்கும் போது, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? தான் கூட்டை விட்டு எப்படி ஒரு குருவி அலைகிறதோ அதே போல தன்னுடைய ஸ்தானம். நல்லா கவனிக்கணும். தேவனுக்கு தேவை குடும்பம். ஏன்னா குடும்பத்தில் தான் அன்பு உற்பத்தி ஆகிறது. அன்பு ஊற்றெடுக்கிற இடம் எது என்றால் குடும்பம். அதற்காகத்தான் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆமென். நாம் பலுகி பெருகி பூமியை நிரப்புவது, பிள்ளைகளை பெற்றெடுப்பது என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரம், ஆசீர்வாதம். பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன். ஏனென்றால் தேவன் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார். தேவனுக்கு ஒரு சந்ததி தேவை. தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். ஆக ஒரு மனுஷன் நல்லா புசித்து தன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிட்டு திராட்சை ரசமாகிய தன்னுடைய மனைவியினுடைய சந்தோஷத்தை அனுபவித்து ஒலிவ மர கன்றுகளைப் போல ஒலிவ எண்ணெயை அவன் பூசிக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை ஞாபகம் வந்துச்சு?
ஆமேனா? இதெல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்தோம், ஆராய்ச்சி செய்த முடிவுகளை கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு இதனுடைய பூரண பலனை நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஏன்னா ஏசப்பா கிருபையில 4 மணி நேரம் உட்காந்து ஆராய்ச்சி செய்தோம். ஏனென்றால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. அந்த வேதம் முழுக்க அவரே. ஆமேனா? நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சுனாக்கா, நாம எல்லாருமே இந்த ஸ்தானத்தை இழந்து விட்டு அவங்க சுயநலத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இணைந்து கணவனும் மனைவியும் இசைந்திருக்க வேண்டும். ஆனால் ஜஸ்ட் இன்னைக்கு இணைந்திருக்கிறோம், இசைந்திருக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை இசைந்திருக்க செய்வாராக. ஆமென் சொல்லுவோமா? தேவன் நம்மை இசைந்திருக்க செய்கிறார். என்னைக்கு ஒரு கணவனும் ஒரு மனைவியும் தங்களுடைய ஆவியில இசைந்து விடுகிறார்களோ, அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் பூரணம் அடைகிறார்கள். ஆனால் சத்துரு என்ன செய்வான்னா, இதை நல்லா பயன்படுத்தி கொண்டு என்ன பண்ணுவான்னா, இது 2 பேருடைய மனதும் புரிந்து கொள்ள கூடாதபடிக்கு ஒரு பயங்கரமான ஒரு போராட்டத்தையும் வஞ்சகத்தையும் நிந்தையும் அங்கே உள்ள கொண்டு வந்து கணவனை மனைவி பிரிச்சே வச்சிருப்பான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுக்கு அன்பு தேவை, தேவனுக்கு அன்பு தேவை. மனிதன் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்து தன் ஸ்தானத்தை விட்டு அவன் தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கிறான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இப்போ இதனுடைய சீக்கிரட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ள பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே மாம்சீகமான ஒரு காரியத்தை, மாம்சீகமான மனுஷிக வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம்னா, அதனுடைய ஆரிஜின், அதனுடைய வேர் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏனென்றால் வார்த்தை தான் மாம்சமாகும். ஆமேனா? வார்த்தை தான் மாம்சமாகும். நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவன் ஆவியா இருக்கிறார், வார்த்தை ஆவியா இருக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. தேவனுடைய வசனம் தான் ஆவியும் ஜீவனாயும் இருக்கிறது. இப்போ நம்ம இந்த தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி, இப்போ மாம்சத்தில் எனக்கு ஒரு கிரியை நடக்குதுன்னா, ஆவியில நான் என்ன சித்தம் கொண்டேனோ, ஆவியில எனக்கு என்ன பலன் இருக்குதோ, அந்த பலன் தான் மாம்சத்தில் வெளிப்படும். எத்தனை சொல்றது புரியுது? ஆமேனா? மாம்சீகத்தில் என் காரியங்கள் வெளிப்படுதுன்னா அது ஆவியில இருக்கிற பலன், ஆவியில் இருக்கக்கூடிய அந்த நிலைமை, அந்த நிலைமை தான் மாம்சத்தில் வெளிப்படும். ஆமேனா? அப்போ உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, உன் மனைவி உன் வீட்டோர்கள் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஆமென். இந்த ஒலிவ மர கன்றுகள் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அந்த விருட்சங்கள் எப்படிப்பட்டது? 144வது சங்கீதத்தில், 144வது சங்கீதம், அதில் 12ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 12 வாசிக்கிறேன். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரமனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கத நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. ஆக இந்த ஆசீர்வாதத்தை 144 சங்கீதத்தில் அப்படியே எழுதி வச்சிருக்கிறார். ஏசப்பாவுடைய வருகை மிக சமீபம். எக்கால சத்தம் தொனிக்கும் போது மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக போகிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த சீயோனின் மகிமைக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய மாம்சீக வாழ்க்கையில் நடக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்களுடைய விருப்பத்தின்படியே தேவன் செய்வாராக. ஆமென். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ விரும்புன்னு. உன் வாழ்க்கையை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ லைக் பண்ணு, நீ விரும்பு. என் வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு சொல்லி நீ டிசைட் பண்ணு, அப்படியே மாறும். ஏனென்றால் தேவன் உன்னை சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென். தேவன் உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நீ விரும்பு, உன் நல்ல வாழ்க்கையை நீ விரும்பு. இப்போ நான் என்ன சொல்றேன்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அங்க அதான் சொல்றாரு. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான். சரி, கர்த்தருக்கு பயப்படுத்துனா என்ன?
எடுத்து வாசிங்க. உபாகம புத்தகம் 10வது அதிகாரம். உபாகம புத்தகம் 10வது அதிகாரத்தில் அதில் 12வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க வேகமா. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுத்துனா அப்படின்னா என்ன தெரியுமா? அவர் மேல அன்பு கூறுவது, அவருடைய வழிகளில் நடந்து அன்பு கூறுவது. அவரிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்னன்னா, அவருடைய வழிகளில் நடப்பது, அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளுவது. இதுதான் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நான் கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். என் மேல அன்பு கூர்ந்தனா, முதலாவது தேவனுடைய அன்பு, தேவனுக்குள் மனித அன்பு. இந்த முழு பிரமாணமும் எதில் அடங்கிருச்சு? இந்த முழு நியாயப்பிரமாணம் எதில் அடங்கிருச்சுன்னா அன்புல அடங்கிருச்சு. இதை நம்ம பல முறை பார்த்துருக்கிறோம் இல்லையா? நியாயசாஸ்திரி ஒருத்தன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்பான், ஆண்டவரே கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எது? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் தேவனுக்கு கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்துமோடு உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் சகோதரத்திலும் அன்பு கூறுவாயாக. இதில் நியாயப்பிரமாணம் முழுக்க அடங்கி போயிடுச்சு. ஆமேனா? அப்போ நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்படியானால் இந்த வசனத்தை இரவும் பகலும் நீ தியானிச்சு அவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த வேண்டும். இதை எடுத்து உன் பிள்ளைகளுக்கு நீ போதிக்க வேண்டும். அப்ப தேவனுக்கு பயப்படுகிற இந்த பயம் உனக்கு வரணும். இதை நீங்கள் உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கர மகிமையான கட்டளையாகவே கொடுத்திருப்பார். 4 வேணா 6 எடுத்துங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4லேருந்து வாசிங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4லிருந்து. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிட்ட இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். இந்த வார்த்தை எங்க இருக்கணும்? எல்லாரும் எங்க இருக்கணும்? இருதயத்தில். எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆத்துமாவில் உன் வார்த்தை இருக்கணும். ஏன்னா நினைவுகள் அங்கே தான் வருது. உன் மாம்ச நினைவுகள் உன் இருதயத்தில் போகக்கூடாது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். அப்படியானால் உன் இருதயத்தில் இந்த வசனம் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். உன் இருதயத்தில் இந்த வசனம் இருக்கணும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்திருக்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியா இருக்க கடவுது. சரி, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இந்த வேத வசனத்தை நல்ல தியானம் செய்து தியானித்தல் இருதயத்தில் போகணும். இந்த வசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தியானிக்கணும். தியானித்தல் அப்படின்னா நம்ம எப்படி நம்ம போஜனத்தை புசிக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம இந்த பூமியில் உயிர் வாழணும்னா நம்ம போஜனமே ஜீவன். இந்த மாம்சத்துக்கு போஜனமே ஜீவன். அதே போல என் ஆத்துமா ஒரு நாள் மரிக்கும் போது நரகத்துக்கு போய்விடும். அப்படியானால் என் ஆத்துமாவுக்கு எது ஜீவன் என்றால் இந்த வசனம் என் இருதயத்துக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த வசனமே என்னுடைய போஜனம். புசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாக இருக்க வேண்டும். இதை நான் புசிக்க எனக்குள்ள என்ன வந்துடும்னா சந்தோஷம் வந்துவிடும். திராட்சை ரசத்தை நான் குடிப்பேன். ஆமென் சொல்லுங்க. சந்தோஷம் என்று சொன்னால் துதி உண்டாக வேண்டும். தேவனாகிய கர்த்தரை துதிக்கிற துதி உண்டாக வேண்டும். இந்த துதி எனக்குள்ள வந்துருச்சுன்னா என் சகோதரர்கள் எல்லாரோடும் கூட சமாதானமா இருப்பேன். ஒலிவ எண்ணெயை பூசிக்கொள்ளுவேன். சந்தோஷம் இருந்தால் தானே மகிமையா வாழ முடியும். ஆமெனா? ஆக
முதல்ல நான் வசனத்தை புசிக்கும் போது, வசனத்தை தியானிக்கும் போது எனக்குள்ள பலன் வருகிறது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இதனுடைய ஆவிக்குரிய தன்மை என்னவென்றால், தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் உட்கார்ந்து நல்லா தியானிச்சு என் இருதயத்துக்குள்ள வச்சுக்கும் போது என் பிள்ளைகளுக்கு நான் அதை போதிக்க முடியும். அப்போ இந்த வசனம் எனக்குள்ள பலன் வந்ததும், என் ஆத்துமாவில் ஜீவன் வந்ததும், இப்போ நான் சந்தோஷத்தால் பூரிக்கிறேன், திராட்சரசம் குடிக்கிறேன். திராட்சரசம் குடித்தல் என்பது அர்த்தம் என்னன்னா, தேவனை துதிக்கிற துதி எனக்குள்ள வந்து விடுகிறது. என் இருதயம் சந்தோஷத்தால தேவனை கையை தட்டி பாடி ஸ்தோத்தரிக்கிறேன். ஆராதனை வேளையில் அவரை மகிமைப்படுத்தி அவரை துதிக்கிறேன். இந்த துதி உள்ள வந்துட்ட பிற்பாடு எண்ணெயை பூசிக்கொள்கிறேன். ஒலிவ எண்ணெயை நான் பூசிக்கொண்டு என் சகோதரர் எல்லாரிடத்திலும் சமாதானம் பெற்றிருக்கிறேன். ஏனென்றால் எல்லாரும் என் பிதாவாகிய தேவனால் படைக்கப்பட்டவர் என்கின்ற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்தாதான் இது அப்படியே மாம்சீகத்தில் உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். உன் மனைவியின் வீட்டுகள் கண்டு திராட்சைப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றில் ஒலிவுமறை கன்றுகளை போல் இருப்பார்கள். புரிஞ்சு போச்சா? அப்போ ஒவ்வொரு நாளும் வசனத்தை நீ என்ன பண்ணணும்னா புசிக்க வேண்டும். அப்போதான் அந்த சீயோனின் மகிமைக்குள்ளே போவாங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், நான் ஏங்க வசனத்தை சாப்பிடணும், நான் ஏன் வசனத்தை தியானிக்கணும்? நல்லா கவனிச்சுக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருடைய சாட்சி என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார். ஏனென்றால் எல்லாரையும் ஒரு நாள் தேவன் உயிரோடு எழுப்பி நியாயந்திருக்க போகிறார். ஆமேனா? அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்ச பாவத்துக்காக தண்டனை அனுபவிக்கணும். ஆண்டவரே, என் ஆத்துமா தப்பித்து கொள்ளும்படிக்கு, என் ஆத்துமா மீட்கப்படும்படிக்கு என் ஆத்துமாவுக்கு ஜீவன் வேண்டும். என் ஆத்துமாவுக்கு என்ன வேணும்? ஜீவன் வேண்டும். என் ஆத்துமா பலனடைய வேண்டும். ஜீவன் இருந்தால், அதாவது நமக்கு போஜனம் இருந்தால் தான் நமக்கு ஜீவன் கிடைக்கும். ஆமேனா? போஜனம் இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும். போஜனம் இல்லைன்னா நமக்கு ஜீவன் இல்லை. சரி, இந்த உலகத்தில் சாப்பாடு போஜனம் நமக்கு இல்லைன்னா நம்ம உடம்பு செத்து போயிடும். ஆமேனா? அதே போல நம்முடைய ஆத்மாவுக்கு போஜனம் இல்லைன்னா செத்து போயிடுவோம். சரி, இந்த பூமியில் நம்ம போஜனத்தை பெற்றுக்கொள்ளணும், நமக்கு என்ன வேணும்? பணம் வேணும். ஏனென்றால் இந்த உலகம் பாபிலோனுக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறது, பொருளாதாரத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. பணம் இருந்தால் தான் போஜனம் கிடைக்கும். போஜனம் தான் ஜீவன். என் ஆத்மாவுக்கு ஜீவன் வேண்டும். என் ஆத்மாவுக்கு ஜீவன் எது? தேவனுடைய வசனம். யோபு சொல்லுவார், உம்முடைய வசனத்தை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாக நான் காத்துக்கொண்டேன். ஆமென். அப்படியானால் வசனம் தான் நமக்கு ஜீவன், போஜனம். சரி, இந்த உலகத்தில் காசு இருந்தால் போஜனத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு உயிரோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிச்சம், அது நமக்கு கிடைச்சாதான் நமக்கு உயிரோடு இருக்க முடியும், ஜீவனோடு இருக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வசனம் நமக்கு கிடைக்கலனாக்கா நாம ஏழை. ஆமேனா? இந்த பூமியில் ஒருத்த ஏழையா இருக்கிறான்னா அவன் செத்து போயிடுவான். ஏன்? அவங்ககிட்ட காசு இல்லை, காசு இல்லை, அதனால போஜனம் இல்லை, போஜனம் இல்லை, அதனால உயிர் இல்லை. இப்போ நான் கூட என்ன பண்ணுறேன், ஆத்மா என்ன பண்ணுது? அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்டு இப்போ நான் நிற்கிறேன், எனக்கு இப்போ போஜனம் தேவை. இப்போ நான் ஏழை. ஆமேனா? இந்த ஏழைக்கு என்ன தேவைனா போஜனம் தேவை. இந்த போஜனம் தான் என்னுடைய ஜீவன். எடுத்து வாசிங்க 132வது சங்கீதம். 132வது சங்கீதத்தில் கொஞ்சம் வேகமாக வாங்க, நமக்கு நேரம் இல்லை. அதை 13 வாசிக்கலாம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது நமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார். அது தமக்கு, அவருக்கு வாசஸ்தலம் எது? சீயோன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்திருக்கிறார். அப்புறம் இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அப்புறம் அதின் ஆகாரத்தை நான், அதின் ஆகாரம், நல்ல கவனிங்க, அதின் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருகிறேன். அதின் ஏழைகளை, எதின் ஏழைகள்? சீயோனின் ஏழைகள். சொல்லுங்க, சீயோனின் ஏழைகள் யாரு? சிறுமையும் எளிமையுமானவர்கள். போன மெசேஜ்ல பார்த்தோம் இல்லையா? சிறுமையும் எளிமையுமானவர்கள். ஏழைகள் எப்படிப்பட்டவங்கன்னா சிறுமையும் எளிமையுமானவர்கள். வாழ வழியும் இல்லை,
வழியை உண்டாக்குறதுக்கு பலனும் இல்லை. என்னால் பூமியில் நிலையாக வாழவும் முடியாது, நித்திய ஜீவனை உண்டாக்க எனக்கு பலனும் இல்லை. ஆக ஏழைகள் தான் சிறுமையும் எளிமையுமானவர்கள். ஏழைகள் யார் என்றால் போஜனத்தை வாங்க முடியாதவர்கள். தேவனே எனக்கு கொடுத்தால் ஒழிய. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு பயந்து போய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் மூலமாய் நான் மகிமையின் தேவனை விசுவாசிக்கிறேன். ஆமெனா. அவர் அதரிசனமான தேவனை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய நியாயத்தீர்ப்பு இப்போ துவங்க போகிறது. அந்த நியாயத்தீர்ப்பு நான் குற்றவாளி அல்லவா என்று பயப்படுகிற பயம்தான் ஏழை. புரிஞ்சு போச்சா? கர்த்தருக்கு பயந்து இந்த ஏழை பயப்படுகிறான். ஐயோ, எனக்கு ஜீவன் இல்லையே, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் அல்லவா, நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும்னா தேவனே மனுஷனால் வந்தால் ஒழிய. இந்த தேவனே மனுஷனாக வந்தார் என்பதுதான் சீயோனின் உபதேசம். இந்த சீயோனின் உபதேசம் எப்படிப்பட்டது என்றால், இந்த ஏழைகளுக்கு போஜனம் தேவை. தேவனே நீர் வாரும். யோபு சொல்லுவாரு, எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைத்து எங்களுக்கு சமாதானம் பண்ணக்கூடிய ஒரு மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. அந்த மத்தியஸ்தன் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நான் புசிக்க வேண்டும். என் ஆத்துமா வேதத்தை ஒவ்வொரு நாளும் தியானம் செய்து புசித்து திராட்சரசத்தை குடித்து ஒலிவ எண்ணெயை பூச வேண்டும். இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்றால், அது அப்பம் புசித்து திராட்சரசத்தை குடித்து ஒலிவ எண்ணெயை பூசிக்கொள்ளுகிற தேசம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி கொண்டு போனார் என்றால், இந்த ஏழைகளை பராமரிக்கிற தேசம்தான் கானான் தேசம். இப்போ இந்த ஏழை பயப்படுகிறான். எப்படி பயப்படுறான்? தேவ ராஜ்யத்துக்குள்ள நான் போக வேண்டுமே, ஆனால் எனக்கு தேவனுடைய வசனம் வேணும். அந்த தேவனுடைய வசனம் தேவனுடைய குமாரன். அவர் எனக்காக சிலுவையில் பலியாக வேண்டும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்தே, அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல் குறித்தே, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தே சொல்லுகிறது. அப்போ இந்த ஏழை என்ன செய்யறான்னாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை உட்கார்ந்து சாப்பிட்றான். இந்த வசனத்தை பிச்சு பிச்சு மேய்கிறான். இந்த வசனத்தை பிச்சு அந்த ஆத்மாவில், இந்த ஆத்மா தியானிச்சு தன்னுடைய மாம்சத்தை மறக்கிறான். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஆக தேவனுடைய சீயோன், எழுத்தின்படியே இன்னைக்கு இருக்கிற சீயோனுக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகம புத்தகம் 11வது அதிகாரம். உபாகம புத்தகம் இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று 10ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த தேசத்தை போல இராது. நமக்கு நேரம் இல்லை. இது எப்படிப்பட்ட தேசம்னா 14 வாசிங்க. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படி. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனி. உன் தானியம், உன் திராட்சரசம், உன் எண்ணெயை சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும். இதுதாங்க உபதேசம். இந்த மழை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற உபதேசம். ஆக தானியத்தை புசித்து திராட்சரசத்தை குடித்து எண்ணெயை பூசிக்கொள்ள வேண்டும். இதை ஏற்கனவே பார்த்துருக்குறோம் நம்ம. ஆனால் சுருக்கமாக போயிடுறேன். ஆமெனா. அப்பத்தை திருப்தியாய் புசித்து திராட்சரசத்தை மகிழ்ச்சியாய் குடித்து ஒலிவ எண்ணெயை மகிமையாய் பூசிக்கொள்ள வேண்டும். இதுதான் சீயோனின் உபதேசம். இந்த சீயோனுக்கு தான் உன்னை அழைத்து கொண்டு போகிறேன். இதே 8ஆம் அதிகாரம், உபாகம் 8ஆம் அதிகாரத்தை வாசிங்க பார்க்கலாம். 10ஆம் வசனம். ஆகையால் நீ புசித்து திருப்தியாய் புசிக்க வேண்டும். ஆமெனா. நம்முடைய ஆத்துமாவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை முழுவதுமாய் தியானம். ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் அடிக்கப்பட்டார், ஏன் அவர் காட்டி கொடுக்கப்பட்டார், ஏன் அவர் கன்னத்தில் அடிக்கப்பட்டார், ஏன் அவர் தலையில கொட்டப்பட்டார், ஏன் அவரை முகத்தில் துப்பினார்கள், ஏன் அவரை வாருங்கள் அடித்தார்கள், ஏன் அவரை சிலுவையில் அறைந்தார்கள், ஏன் அவர் கைகளிலே கால்களை ஆணிகளை அடித்தார்கள், ஏன் அவர் தலையில முள்முடி சூட்டினார்கள், ஏன் அவர் மத்தியான வேளையில 3 மணிக்கு செத்தார். ஒவ்வொரு காரியத்தையும் தியானித்து நீ நிப்பேன்னா உன் ஆத்துமாவில் பலன், உன் இருதயத்தில் பலன் வந்துவிடும். நீ அப்பம் புசித்தாய், ஜீவனை பெற்றுக்கொண்டாய். இந்த ஏழை 10ஆம் அதிகாரம் சங்கீத 10ஆம் சங்கீதத்தில் ஏழையானவன் தம்மை உமக்கு ஒப்புவிக்கிறான். யார் ஒப்புவிக்கிறான் சொல்லுங்க? அப்பா, எனக்கு வாழ வழியும் இல்லை, வழியை உண்டாக்க பலனும் இல்லை. இந்த ஏழை சிறுமையும் எளிமையும் ஆனவன், எனக்கு ஜீவன் வேண்டும். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவே. ஆமெனா. அப்போ தேவன்
தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். தேவன் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். அவர்தான் தம்முடைய ஞானத்தினாலே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தார். இன்னொரு தேவன் கிடையாது. அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தின்படி நம்மை உண்டாக்கினார். நமக்கு இருக்கிற இந்த ஞானத்தை அப்படியே தேவனுக்கு பலியாக்கி தேவ சித்தம் செய்யணும். ஆமேனா? ஆனால் நம்முடைய மாம்சத்தில் பாவம் வந்து விட்டது. அது நம்முடைய ஆத்மாவை சிறையாக்கி விட்டது. இந்த ஆத்மா சிறையிருப்பிலிருந்து நான் மீட்கப்பட வேண்டுமே ஆனால், என் மாம்ச சிறையிருப்பிலிருந்து என் ஆத்மா மீட்கப்பட வேண்டுமே ஆனால், ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் புசித்து அவருடைய உயிர்த்தெழுதலாகிய திராட்சரசத்தை குடித்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்று சகோதர சிநேகத்தில் வளர்வேனேயானால் நானே சீயோனுக்குரியவன். ஆமென். இப்போ நல்லா கவனிங்க. ஏன் இன்றைக்கும் கடன் பிரச்சனையில் வட்டியில் மாட்டிக்கினேன்? எந்த ஒரு பிரச்சனை வச்சுக்க, ஏன் இன்றைக்கி கடன் பிரச்சனை வட்டியில் மாட்டிக்கினா, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நீ தியானிக்கலை. ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு பலப்படுத்துவாராக. ஆமேனா? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அப்பத்தை புசித்து இயேசு கிறிஸ்து இந்த வேத வசனத்தை தியானித்து, இந்த வேத வசனத்தின் நோக்கமே என்ன நோக்கம்னா இயேசு கிறிஸ்துனுடைய மரணம். இதை நீ நல்லா சரியாக நீ தியானம் பண்ணனா உன் ஆத்துமா உன் மூஞ்ச மறந்துடும், உன் அசைவை வெறுத்துடும். உன் மூஞ்ச வெறுத்துட்ருக்கோம், உன் அசைவை மறந்துட்டுருக்கோம். அப்போ அப்பம் புசித்திருந்தன்னா நீ செத்துட்ருப்ப, இந்த மாம்சத்துக்கு நீ செத்துட்ருப்ப. இப்போ உன்னை நீ துதிக்க மாட்ட, உன் பெருமைக்காக நீ வாழ மாட்ட, தேவனை மகிமைப்படுத்துவ. ஏன் இன்னைக்கு உன் மனைவியை கண்டாலே உனக்கும் உன் மனைவிக்கும் பிரச்சனைன்னா, தேவனை துதிக்கிற துதி உன் இருதயத்துக்குள்ள இல்லை. தேவனை துதிக்கிற துதி தான் மனமகிழ்ச்சி, அதுதான் திராட்சரசம். இன்னைக்கு உன் பிள்ளைங்க ஏன் உனக்கு மதிக்கலை? ஏன் இன்னைக்கு உன் பிள்ளைங்க அந்த ரங்கத்தில் பாவம் செய்து கொண்டு பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறாங்க? இன்னைக்கு நம்மளாம் என்ன பண்ணுறோம்? பழைய செல்ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு நெட் பேலன்ஸையும் போட்டு நீ எக்கேன்னா கெட்டுப்போ, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு விட்டுரும். அந்த பிள்ளைகள் தேவனை வளர்க்கலை, தேவன் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். அப்படியானால் யாரோ தேவன் படைத்த பிள்ளைகள், தேவன் படைத்த யாரோ ஒரு மனிதனோடு கூட உனக்கு சண்டை இருக்கும், உனக்கு முருகல் இருக்கும். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்படியே நம்ம மாம்சத்தில் பார்த்து நம்மளை கரெக்ஷன் பண்ண வேண்டிய வேலை. ஆக தானியம் அல்லது அப்பம் அல்லது கோதுமை மா இதை புசித்து, அப்படியானால் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை எனக்குன்னு எடுக்கணும், அதை தியானித்தல் எனக்குன்னு எடுக்கணும். அந்த வசனத்துக்கு நம்மளை அப்பீல் பண்ணணுங்க, அப்ளை பண்ணிக்கணும். அவர் பட்ட பாடுகளுக்கு நான் அப்ளை பண்ண, அதுதான் அப்பம் புசித்து திராட்சரசம் குடித்து என்பது தேவனை துதிக்கிற துதி. எண்ணெய் பூசிக்கொள்ளுதல் என்பது தன் சகோதரனோடு இருக்கக்கூடிய அன்பு உறவு. தேவன் படைத்த மனுஷன், அவ்வளோதான். அவன் ஒரு மனுஷன், அவனுக்கு மனசாட்சி இருக்கு, அவனுக்கு உணர்வு இருக்குது. அந்த மனுஷனோடு ஒரு வினாடி கூட நான் சண்டை போடக்கூடாது, அவனோடு நல்ல உறவில் இருக்க வேண்டும். ஆக இந்த காரியம் எனக்குள்ள நடந்திருக்குமே ஆனால், நான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். என் மனைவி எனக்கு மனமகிழ்ச்சியாக இருப்பாள், அல்லது உன் கணவன் உனக்கு மனமகிழ்ச்சியாக இருப்பான். உன் பிள்ளைகள் உன் பந்தி சுட்டு ஒளிமுறை கன்றுகள் இருப்பாங்க. உன் குடும்பம் கட்டப்பட்டது, உன் ஸ்தானத்தை நீ பிடிச்சிக்கின. ஆமேனா? ஆமேனா? இவள் என் மனைவின்னு சொல்கிறவன் பாவி. என்னங்க மனைவின்னு சொல்கிறது? இவன் என்ன பண்ணுவான்? இந்த பெண்ணையும் மனைவின்னு பார்ப்பான், இன்னொரு பெண்ணையும் இச்சிப்பான். இவள் என் கணவன் சொல்கிறவன் பாவி. இந்த ஆணும் கணவன், இன்னொரு ஆணும் இச்சை வரும். ஆனால் இவள் என் தேவன் கொடுத்த மனைவி, என் தேவன் கொடுத்த மனைவி இவள், என் தேவன் கொடுத்த கணவன் இவள் அப்படின்னு வரணும்னா நீ இயேசு கிறிஸ்துவ சிலுவை மரிக்கணும். இயேசு கிறிஸ்துவோடு நீ சிலுவையில் மரித்தால் மட்டுமே உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் கணவன் உனக்கு சந்தோஷமாக தென்படுவான். அப்படி இல்லைன்னா உன் ஸ்தானம், கணவன் என்கிற ஸ்தானத்தை இழந்துட்டு இன்னொரு பெண்ணை இச்சை வருதா, அப்போ ஆபத்து. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த இச்சையிலிருந்து விடுதலை கொடுப்பாராக. ஆமேனா? என் மனைவியே நேசிக்கப்பட்ட பெண்மான், அல்லது உன் கணவனை விட்டு விட்டு வேற எங்கே இச்சை வருகிறதா? இன்றைக்கு தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறார். ஆமேனா? இது பலவீனம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் போது நமக்கு பலத்தை நமக்கு தேவன் கொடுக்கிறார். அல்லது வேற யாரு கூட சண்டை போட்டுட்டு பிரச்சனையோடு இருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார், சமாதானத்தை. ஆமேனா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆக அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்றால், அது அப்பம் புசித்து திராட்சரசத்தை குடித்து
எண்ணெயை பூசிக்கொள்ளுகிற தேசம். ஆக இந்த மகிமையை குறித்து நம்ம இன்னும் அநேக வசனங்களை பார்க்க போகிறோம். இதே வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 18:4 வாசிங்களேன். தசமபாகம் கொடுக்கறது கூட எதை கொடுக்க சொல்றாரு பாருங்க. உபாகமம் 18:4 வாசிங்க பார்க்கலாம். தானியம், திராட்சரசம், எண்ணெய், அவள் ஆமென் சொல்லுங்க, ஆட்டு ரோமம், இதெல்லாம் என்ன கொடுக்கணும்? சபைக்கு கொடுக்கறது கூட நீ அதை தான் கொடுக்கணும். ஆண்டவர் தான் கொண்டு வர சொல்கிறார். இப்போ நான் என்ன சொல்றேன்னாக்கா, இந்த காரியங்களை குறித்து நெகேமியா புத்தகத்தில் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 10:37 வாசிங்க பார்க்கலாம். நெகேமியா 10:37. நெகேமியா 10:37. இது 3 எல்லா இடத்துலையும் வரும். இந்த 3 வாசிங்க பார்க்கலாம். நாங்கள் எங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் எங்கள் படைப்புகளையும் சகல மரங்களின் முந்திய பலனாகிய திராட்சைப்பழ ரசத்தையும் எண்ணெயையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்கும்படி. ஆமென் சொல்லுங்க. எதை வைக்கணுமா? எதை வைக்கணும் சொல்லுங்க. வாசிமா, எதை வைக்கணும்? ஆசாரியத்துக்கும். அந்த 3 பாயிண்ட் அதை பத்தி ஃபோக்கஸ் பண்ணுமா? நாங்கள் எங்கள் பிசைந்த மாவில் அப்பம் வந்துச்சா? பிசைந்த மா அப்பம், அப்புறம் எங்கள் படைப்புகளையும் சகல மரங்களின் முந்திய பலனாகி திராட்சை, அப்புறம் எண்ணெய், ஒலிவ எண்ணெய். ஆமெனா. இதுதான் கானான் தேசம், இதுதான் சீயோனின் மகிமை. அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது பார்க்கும்போது ஓசியா 2:8 வாசிக்கலாம். ஓசியா 2:8. இதை நம்ம புரிஞ்சாதான் நம்ம அடுத்த பகுதிக்கு போக முடியும். வேகமாக வாங்க. ஓசியா 2:8. தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தவர் என்றும். ஆமென் சொல்லுங்க. எதை கொடுக்கிறாரு? தானியம், திராட்சரசம், எண்ணெய். தானியம் எதை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் மரிப்பதை குறிக்குது. திராட்சரசம் எதை குறிக்குது? உயிர்த்தெழுந்த வல்லமை, தேவனை துதிக்கிற துதியை குறிக்கிறது. எண்ணெய் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தில் பூர்ணப்பட்டு தன் சகோதரனோடு சமாதானமாய் இருப்பது. ஆமெனா. இதை தான் தேவன் நமக்கு பூரணமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். கரங்களை ஊற்றி சொல்லுங்க. ஆக என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிட வேண்டுமே ஆனால் நான் கிறிஸ்து இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கணும், அவரோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கணும். என் மனைவி என் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருக்க வேண்டுமே ஆனால் தேவாதி தேவனை நான் துதிக்கிற இருதயம் எனக்குள் இருக்க வேண்டும். என் பிள்ளைகள் என் பந்திய சுற்றில் ஒலிவமர கன்றுகளை போல் இருக்க வேண்டுமே ஆனால் நான் யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். இது இருந்துச்சுன்னா என் குடும்பம் கட்டப்பட்டுரும். என் குடும்பம் கட்டப்பட்டுச்சுன்னா நான் சீயோனின் மகிமையை காண்பேன். ஆமெனா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நல்லா கவனிக்கணும். அந்த போஜனம் யார் என்றால், அந்த அப்பம் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம். அவர் ராபோஜனத்தில் அவர் கடைசியாக தம்முடைய சீஷர்களுக்கு எப்படி எடுத்து கொடுத்தார் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். மத்திய சுவிசேஷ புத்தகத்தில், மத்திய சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரம் அதுல 26 தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் போஜன பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க, அதை பிட்டு அப்பத்தை புசித்து தேவனுக்கு பயப்படுகிற பயம், ஏழை சிறுமையும் எளிமையுமானவன், இந்த ஏழைக்கு நல்லா கவனிக்க, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பிறந்த குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இப்ப எனக்கு குமாரன் வேண்டும், எனக்கு குமாரன் தான் என் ஜீவன். குமாரனுடைய மரணம் என்னுடைய மரணம், என் மரணத்தை அவர் சுமந்தார். அப்பத்தை பிட்டு புசி அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீ தியானிச்சுன்னா உன் மாம்சத்துக்கு உன் ஆத்மா விடுதலை ஆயிடும். கிறிஸ்து இயேசுவை உன் இருதயத்தில் தரித்துக் கொள்ளுவாய், ஜீவன் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஜீவன். அவர் என் மாம்சத்தை நல்லா கவனிங்க, அப்பத்தை பிட்டு கொடுக்கிறாரு. ஏன்னா நான் அப்பத்தை புசிக்கணும். சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், என்னுடைய சரீரம். ஆக கோதுமை மாவு அப்பம் அப்படின்னு சொல்றது இயேசுவுடைய சரீரம். ஆமென். அப்புறம் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதை உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யம். இப்ப உயிரோடவே இருக்கிறாரு, பிதாவின் ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு. அப்ப உயிர்த்தெழுந்த வல்லமை. திராட்சை ரசம் என்பது மனமகிழ்ச்சி. ஆமெனா. திராட்சை ரசம் என்பது இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவாகிய தேவனை துதிக்கிற துதி.
இது முதல் இந்த திராட்சை ரசத்தை நவமானதை உங்களுடைய கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு, திராட்சை ரசம் குடிச்சா ஸ்தோத்திர பாட்டு வந்துடும், துதி வந்துடும். ஆமேனா. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணி கொண்டிருந்த வேளையில் கப்பர்நகூமில் இருக்கும்போது ஒரு உபதேசத்தை கொடுத்தார். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. இந்த உபதேசத்தை கொடுத்தது தான் எல்லாம் ஓடி போயிட்டான். ஐயோ, இது கடுமையான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லி கப்பர்நகூமில் ஏறக்குறைய எல்லா சீஷர்களும் அவர் பின்னாடி வந்தாங்க. இந்த அப்பம் புசித்து திராட்சை ரசத்தை குடித்து எண்ணெயை பூசிக்கொள் என்று சொன்னால் எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. அதை ஓடி போய், என்ன புதுசாக இருக்குது உபதேசம், அப்பத்தை புசித்தல்னா என்ன, ஒன்றுமே புரியலையே. தியானி, சிலுவை மரணத்தை தியானி. இயேசு கிறிஸ்துவோடு கூட அப்பம், நல்லா கவனிங்க, தேவன் கொடுத்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நீ புசித்திருக்கிறது உண்மையானால் நீ அவரோடு கூட செத்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டாய். ஆமேனா. திராட்சரசம் என்பது இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்து என் பிதாவின் ராஜ்யத்துக்குள்ளே போவேன்னு சொல்றார் இல்லையா? அப்ப திராட்சரசம் நீ குடித்திருக்க வேண்டும், உயிர் தேர்ந்த வல்லமை உனக்குள் இருக்க வேண்டும், நீ பிதாவாகிய தேவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், உன் மனதுக்குள்ள ஒரு சஞ்சலமும் வராது. ஆமேனா. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்று எல்லாரும் சமாதானமாக இருக்க வேண்டும். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவன் அங்கிகளில் இறங்குகிறதுமான நல்ல அபிஷேக தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டுட்டு, அதாவது அப்பத்தை புசிக்க கொடுத்து விட்டு உயிரோடு எழுந்துட்டு, அதாவது திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு, நான் போய் எண்ணெயை அனுப்புவேன். ஆமேனா. நான் போய் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நான் உங்களுக்கு தருவேன். இந்த எண்ணெய் உனக்குள்ள வந்தாதான் சகோதர சிநேகம் ஏற்பட்டு வீதி வீதியா, தெரு தெருவாய், பட்டணமா, தேசம் தேசமாய் போய் என் சகோதரரை அறுவடை செய்து அன்போடு கூட அணைத்து கொண்டு வருவாய். ஆக இந்த 3 காரியம் தான் சீயோனின் மகிமை. இந்த 3 காரியம் உனக்குள்ளே நடக்குமேயானால் உன் குடும்பம் கட்டப்படும். இந்த 3 காரியங்கள் உன்னுடைய இருதயத்துக்குள் நடந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு நீ அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். இந்த ஏழைக்கு போஜனமே இயேசு கிறிஸ்து தான் என் ஜீவனாக இருக்கிறார். அவரை தியானிக்க 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 நீ அடக்கம் பண்ணப்பட்டு விடுவாய். எத்தனை புரிஞ்சு போச்சு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்டாரு, நான் போயிட்டு அந்த தேற்றரை நான் அனுப்புவேன், அது வரைக்கும் நீங்கள் எருசலேமில் போய் காத்திருங்கள். 8 வாசி லூக்கா சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரம். அது முக்கியமான வசனம். ஏன்னா அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்துட்டார், அதாவது மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்துட்டார். அதான் அப்பமும் திராட்சை ரசமும். ஆமேனா. இப்போ எண்ணெயை கொடுக்க போகிறார். வாசிங்க பார்க்கலாம். 49 24 49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமேனா. அது சமாதானத்தின் நகரம். நான் போயிட்டு எண்ணெயை கொடுக்குறேன். அப்போ பரிசுத்த அபிஷேகம் வந்ததும் இவங்க என்ன செய்தார்கள் என்றால் எல்லாரும் உற்சாக பலத்தோடு கூட அறுவடை செய்தார்கள். முதல் பிரசங்கம், ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தி சகோதர சிநேகத்தை சேர்த்து கொண்டார். ஆமேனா. ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் 5000 பேர் சேர்த்து கொண்டார்கள், சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். எல்லாரும் நாங்கள் பாவிகள், நாங்கள் ஏழைகள், நாங்கள் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் என்று சொல்லி இந்த சீயோனின் மகிமைக்குள்ளாக வந்து கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை ஒவ்வொரு நாளும் தியானித்தார்கள். வார சபை கூடும் போதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்பம் பிட்டார்கள். நாம கூட ஏசப்பா கிருபையினால வார அப்பம் பிட்கிறோம். அப்பம் பிட்கிறதுக்கு என்ன தகுதி? இந்த ராபோஜனத்தில் பங்கெடுப்பதற்கு என்ன தகுதி தெரியுமா? எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகமா, எல்லாரும் கவனிக்கணும். 15ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க எல்லாரும். ராபோஜன் என்ன, நிறைய பேர் கொஞ்சம் படிப்பறிவு இல்லாததுனால பைபிளை வாசித்து புரிஞ்சுக்க தெரியல. எல்லாரும் கொஞ்சம் யாரெல்லாம் தூங்குறீங்க? எல்லாம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க பார்க்கலாம். ராபோஜனம் பண்றதுக்கான ஒரே தகுதி 28 வாசி 28. எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை, நல்ல விக்கிரகங்களுக்கு படைச்சதை புசிக்கூடாது. வீட்டில் செத்து போனவங்க படத்தெல்லாம் வைக்கக்கூடாது. வீட்டில் வச்சுக்கலாம், அதை சோத்தில் மாட்டி அதுக்கு மாலை போட்டு அவங்களுக்கு தூபம்லாம் காட்டக்கூடாது. ஏன்னா துதிக்கு பாத்திரம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமேனா. அப்புறம் ரத்தம் சாப்பிடக்கூடாது. முன்னாடிலாம் ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம்லாம் பொரியல் பண்ணி சாப்பிடுவீங்களா, அதை சாப்பிடக்கூடாது. அப்புறம் நெருக்குண்டு செத்ததுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வியாதி ஏற்பட்டோ இல்லை ஏதோ ஒரு பூச்சி வச்சு நெருக்குண்டு செத்து இருக்கும், அதுக்கு சாப்பிடக்கூடாது. வேசித்தனம் பண்ணக்கூடாது. இவங்க என்ன பண்ணணும், இது பேசிக், இது சபையின் மூலமாக கொடுக்குற கட்டளை. மீதி எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற பாவங்களை நீங்களே உணர்ந்துக்கிட்டு நம்மை நாமே நிதானித்ததில் நாம் நியாயந்திருக்கப்படும்.
ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மெய்யான போஜனம். ஆமெனா. அவரைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் சபையினுடைய அஸ்திபாரமே அவருடைய மரணத்தில் தான் இருக்கிறது. ஆக நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்திருக்க வேண்டும். உயிர் தெழுந்து பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்று எல்லாரோட சமாதானம் இருக்க வேண்டும். அப்போ உன் பிள்ளைங்க உனக்கு மதிக்கலை அப்படின்னா நீங்கள் எங்கேயோ யாரோட சண்டை போட்டிருப்ப, உள்ளுக்குள்ளே பகையை வச்சுன்னு இருப்ப. அப்போ உன் பிள்ளைங்க உனக்கு மதிக்கவே மதிக்காது. அப்போ உன் மனைவிக்கு உனக்கும் பிரச்சனை தாங்கவே இல்லை அப்படின்னா நீ தேவனை துதிக்கிற துதி உன் இருதயத்துக்குள்ளே இல்லை. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். ஆனால் இன்னைக்கும் மனைவியை பார்த்தால் எரிச்சல் வருகிறது. நான் அன்பாய் சொல்கிறேன், தன் ஸ்தானத்தை விட்டு அலைந்து கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு ஆண்டு சமூகத்துக்கு இது நீ நினைச்சாலாம் முடியாதுங்க. உன்னால் முடியாது. நீ சமாதானம் இருக்குன்னு நினைப்ப. ஆனால் அங்கே பார்த்த பிரச்சனை போராட்டம் பயங்கரமாக இருந்துகிட்டே இருக்கும். ஒரே ஒரு காரியம், பரிசுத்த ஆவியுடைய பலத்தில் சிலுவையை நோக்கி பார்த்தால் மாத்திரமே, நீ சிலுவையை நோக்கி பார்த்தால் மாத்திரமே. நல்லா கவனிக்கணும். ரூத் மோவாப் தேசத்து ஒரு ஸ்திரீ. மோவாபியர்களும் அம்மோனியர்களும் 10ஆம் தலைமுறை வரைக்கும் என்னுடைய தேசத்துக்குள்ளே வரக்கூடாது என்று தேவன் கட்டளையிட்டார். ஆனால் ரூத்தோ மக்லோனை திருமணம் செய்து கொண்டு தேவனுடைய மகிமையை குறித்த அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்த அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டு நீ மரிக்கிற இடத்துல நான் மரிப்பேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக சொல்லி முடிச்சுட்டு அவர்கள் பெத்லகேமுக்கு வருகிறார்கள். அங்கே வந்ததும் நல்லா கவனிங்க. இப்போ இந்த அம்மா தேவனுக்கு பயப்படுற பயத்தில் வாழ்றாங்க. இன்னைக்கு கணவன் மனைவி உறவுல ஏன் இந்த விரிசல் தெரியுமா? தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. நான் ஏழை ஆண்டவரை, உங்ககிட்ட எத்தனை கோடி இருந்தாலும் உனக்கு ஒன்றுத்துக்குமே உதவாது. ஒன்று சொல்லவா, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கடங்காரம் இருக்குது. என்ன தெரியுமா காரணம்? மனைவியினுடைய மனசு உடஞ்சிச்சுன்னா, மனைவியுடைய மனசை உடைச்சிட்டு நீ எத்தனை கோடி பிஸ்னஸ்னா போய் பண்ணு, ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. நான் சீக்கிரம் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், கவனிங்க, நல்லா கவனிங்க. நீ எவ்வளவு தான் நீ ஒரு பெரிய கோடீஸ்வரனா பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருந்தாலும் உன்னுடைய மனைவியினுடைய உள்ளத்தை நீ உடைச்சிட்டு உன் மனைவி அப்படியே உள்ளுக்குள்ளே நொறுங்கிக்கின்னு இருக்கும். உன்னுடைய பிஸ்னஸில் அடி வாங்கிக்கிற ரகசியமே இதுதான். நான் ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன். எவ்வளவு ஆதாரம் வேணும் வாங்க, நான் உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன். ஏசப்பா நாமத்தில் சொல்கிறேன். மனைவியை நீ கட்டாமல் நீ எந்த வேலையில் போனால் இந்த வேலை உனக்கு வாய்க்காது. அதே போல் கணவன் வந்து உன்னை புகழணும். கணவன் வந்து உன்னை புகழணும். என் கணவனால் என்னை புகழப்படும். உன் பிள்ளைங்க உன்னை புகழணும். அழகும் சௌந்தரியமும் வீண் வஞ்சனை உள்ளது. ஆனால் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதுல தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாமல் இந்த மாம்சத்துக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிறோம். இந்த மோவாபிய ஸ்திரீ வாலிபத்தில் விதவையாகி விட்டாள். ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய சட்டை அவளுக்கு தெரியும். சட்டை என்பது உயிர் தேர்ந்த வல்லமை, திராட்சரசம். போவாஸ் ரூத்தை ஆசீர்வதிக்கும் போது இஸ்ரவேலின் தேவனாகிய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாவதாக என்று சொல்றாரே. இந்த ரூத்துக்கு நல்லா தெரிந்திருக்கிறது, என் தேவன் வருவார், அடக்கம் பண்ணப்படுவார். அந்த அப்பத்தை ரூத் புசித்தார்கள், அந்த திராட்சரசத்தை அவர்கள் குடித்தார்கள். அதனால் தான் தைரியமாய் சந்தோஷமாய் என் மாம்சத்துக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தேவை என் தேவன், இஸ்ரவேலின் தேவன் எனக்கு தேவை என்று சொல்லி அப்பத்தை திருப்தியாய் புசித்து திராட்சரசத்தை சந்தோஷமாய் குடித்து எண்ணெயை பூசிக்கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்கள் இங்கே உள்ளே வருகிறார்கள். அங்கே வந்ததும் சத்தியத்துக்கு தேவனுடைய வசனத்துக்கு பயப்படுற பயத்தை அங்கே பார்க்கிறோம். இந்த 3 காரியத்தையும் 104ஆம் சங்கீதம் 15வது வசனத்தில் வாசிக்கலாம். மறுபடியும் எடுத்து வாசிங்க. இதை பார்த்துன்னு போகிறோம், கொஞ்சம் வேகமாக டைம் ஆயிடுச்சு. 104ஆம் சங்கீதம் 15வது வசனம். மனுஷருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெய். முகக்கலை என்பது புன்முறுவலோட சமாதானத்தோட எல்லா மனுஷனோட சமாதானமா இருப்பது. ஆமேனா? எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்புறம் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரம், போஜனம். இந்த 3 எல்லா இடத்துலயும் ஒன்னாவே இருக்கும். இதுதான் சீயோனின் மகிமை. ஆமேனா? இந்த 3 அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். எத்தனை சொல்றது புரியுது? ஆமேன் சொல்லுவோமா? இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த கதை நமக்கு நல்லாவே தெரியும். எங்க என்ன நடந்துச்சு சொல்லி இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ ரூத் வராங்க, போயிடாங்க, அப்பம் பொறுக்கிறாங்க, கோதுமையை பொறுக்கிறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா இந்த அம்மா இயேசு கிறிஸ்துடைய மரணத்தில் அவர்கள் பூரணமாய் விசுவாசித்திருக்கிறார்கள். அதே போல நீ உன்னுடைய துணிக்கை எடுத்து இந்த ரசத்தை தோய்த்து கொள்ளுமான்னு சொல்லி உபவாசம் கொடுக்க அதையும் செய்கிறார்கள். இந்த அம்மா திராட்சரசத்தின் மகிமை, பிதாவாகிய தேவனை துதிக்கிற மகிமையில் உள்ளே இருக்கிறவர்கள். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, எம்மா நல்லா புரிஞ்சுக்க, ரூத்து நகோமி ஒரு அருமையான ஒரு தேவனுக்கு பயப்படுற அந்த பயத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள். தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா உன் மாம்சத்தை நீ பலியாக்கிடுவ. என்ன நடக்க தெரியுமா? தேவனுடைய பிரமாணத்தின்படி
இஸ்ரவேலில் இருக்கிற ஆபிரகாமுடைய சந்ததி விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அத்தனை பேரையும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுகிறார். எல்லாருடைய பேரும் ஜீவ புஸ்தகத்தினால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து கன்றுக்குட்டி செய்து பாவம் செய்து விட்ட பிற்பாடு மோசே போய் ஜெபம் ஆண்டவரே, நீர் எழுதின புத்தகத்தை ஏன் பேர உனக்கு கிறுக்கி போட்டுருங்க, இந்த ஜனலை விடுங்க ஆண்டவர் கேட்பார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் யார் பாவம் பண்ண எனக்கு தெரியும், நீ தூர போடான்னு சொல்லிடுவார், நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னுவார். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இஸ்ரவேலில் இருக்கிற ஒவ்வொருத்தர் பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். அவன் சந்ததி வளர வேண்டும் என்று விரும்புகிறார், அவன் சந்ததி அவருக்கு தேவை. அப்போ ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுக்குறார். என்ன பிரமாணத்தை கொடுக்குறாருன்னா, உங்களில் ஒரு ஒன்றாக இருக்கும்போது, குடும்பத்தில் ஒன்றாக இருக்கும்போது ஒருத்தனுக்கு திருமணம் செஞ்சு அவன் பிள்ளைகள் அவன் செத்து போயிட்டானாக்கா, அவன் சகோதரன் அவனுக்கு அந்த அந்த விட்டுட்டு போனவனுடைய மனைவியை திருமணம் செய்து பிள்ளையை பெற்றெடுத்து பிறக்கிற அந்த பிள்ளைக்கு முதல் பேரை அந்த செத்து போனுடைய பேருக்கு வச்சு அவனுக்கு சூட்டணும். ஏன்னா அவன் சந்ததி வளரணும். இந்த பிரமாணத்தை தேவன் கொடுக்கிறார். இது நல்லா கவனிக்கணும். இந்த சம்பவத்தில் இப்போ ரூத்தும் நகோமியும் தன்னந்தனியாக வந்திருக்கிறாங்க. ரூத்துடைய கணவனாகிய மகளோன் செத்து போயிட்டான் பிள்ளை இல்லாமல். இப்போ இந்த அம்மா வாலிப மகள், வாலிபம் எப்படி இருக்கும்? ஆனால் போவாஸ் உறவின் முறையான், சுதந்திரவாளி. நகோமி ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு களத்தில் நல்லா கவனிக்க, களம், இந்த களம் என்பது தான் சியோன். ஒரு நாளின் களம் தான் சியோனாக மாறினது. இதெல்லாம் பயங்கர ரகசியம். ஒரு நாளின் களம் மோரியா மலை, சியோன். களத்தில் தான் போரடிப்பாங்க. போரடிக்கிற களம். உன் மாம்சம் போரடிக்கப்பட்டால் தான் உன் கணவனோடு நீ சேர்ந்து வாழ முடியும். உன் மாம்சத்தை நீ வெறுக்கணும், போரடிக்கப்படணும். களத்தில் இருப்பாரு போவாசு. நீ தான் சுதந்திரவாளின்னு சொல்லி அவர்கிட்ட போ அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இந்த ரூத்தும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய வாலிபத்தை பலியாக்கி அந்த களத்துக்கு போறாங்க, அப்பம் புசிக்கிறாங்க. இந்த போவாஸ் எங்கே இருக்கிறார் என்றால், கோதுமை அம்பாரத்து பக்கத்திலே படுக்கிறார். கோதுமை என்பது சிலுவை மரணம். இந்த போவாஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். போர்வை போர்த்தி கொண்டு என்பது அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து. அங்கே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த போர்வையை அங்கே 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 சுற்றி அங்கே சுகந்த வர்க்கமிட்டு அவரை அடக்கம் பண்ணினார்களே, அதுதான் இந்த போவாஸ். அம்பாரம், கோதுமை அம்பாரம். கோதுமை அம்பாரத்துக்கு பக்கத்திலே போவாஸ் அங்கே போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருக்கிறார். சபையாகிய விதவை, சபையாகிய புறஜாதி, சபையாகிய மாம்ச வாலிபம். போவாஸ் உமது போர்வையை விளக்கும். போவாஸ், எனக்காக நீர் அடக்கம் பண்ணப்பட்டீர், உம்மோடு நான் அடக்கம் பண்ணப்பட்டேன். அல்லேலூயா. இதுவே அப்பம் புசித்து. ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம்? முக்கியமான சம்பவம் இல்லையா? எடுத்து கடகன்னு வசந்தா வாசிங்க. ரூத்தின் சரித்திர புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. அதை முக்கியமான சம்பவத்தை மட்டும் காட்டிட்டு நான் வேகமாய் போகிறேன். ரூத்தின் சரித்திர புத்தகம் 3வது அதிகாரம், நம்ம நேரம் இல்லை, 7வது வசனம் வாசி. போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே, கோதுமை அம்பாரத்தின் அடியிலே கோதுமையை திருப்தியாய் புசித்து என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென். போவாஸ் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். கல்வாரி மலையிலே ஒருவரும் வைத்திராத புதிய கல்லறையிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக்கொண்டாள். ஆமென். படுத்துக்கொண்டாள். ஆமென். படுத்துக்கொண்டாள். ஆமென். கொலோசியர் 2:12 வாசி. கொலோசியர் 2:12 வேகம் வேகம். கொலோசியர் 2:12 வேகம் எடுத்து வாசிமா. ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் அப்பத்தை புசித்தோம். எத்தனை பேர் அப்பத்தை புசித்திருக்கிற? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் இயேசுவே, அவரே வார்த்தை. இன்னைக்கு பழைய ஏற்பாடு தேவலன்னு சொல்ற மதிகேடர்கள் இன்னைக்கு பயங்கரம். பழைய ஏற்பாடு வேதம் விதை, அதுல ஜீவன் இருக்கிறது. அந்த வேதம், அந்த விதை சதை, அதுதான் இயேசு கிறிஸ்து. விதை இல்லாமல் சதை இல்லை, சதை இல்லாமல் விதை இல்லை. ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், உனக்கு என்னடா இன்சியல்? உனக்கு இன்சியல் இருக்குல்ல? இயேசு கிறிஸ்து என்ன இன்சியல்? தேவகுமாரன்.
அவர் தேவகுமாரன் ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும். இப்ப பவுல் எதை கொண்டு வர்றார்னா அப்பமும் திராட்சரசத்தை கொண்டு வர்றார். ஆமென். அப்பம் இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவம். இன்றைக்கு தேவன் நமக்கு இந்த அனுபவத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சந்தோஷமா இருக்கு. எத்தனை சந்தோஷமா இருக்குது? ஆமேனா? இந்த அனுபவம் நமக்குள் இருந்துச்சுன்னா மாம்சீகத்தின்படி இந்த வாழ்க்கை அவ்வளவு சுமூகமாய் அவ்வளவு சமாதானமாக இருக்கும். அதிலே தேவனுடைய செயல் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின திராட்சரசம், மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இந்த அனுபவம் நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான், பாருங்க, என் மனைவிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. மாம்சத்தின்படி வாழவே முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆணுக்கும் எல்லா பெண்ணுக்கும் இதுதான். ஆணுடைய அழகு, ஆணுடைய டேலண்ட்லாம் வேற, பெண்ணுடைய அழகு, பெண்ணுடைய டேலண்ட்லாம் வேற. ஆனால் என் கர்த்தர் இணைத்த வாழ்க்கை இது. நான் என் கணவனுக்காக தான் வாழ்வேன், என் மனைவிக்காகத்தான் நான் வாழ்வேன். போரடிக்கப்படணும். அதுதான் ஒரு நாளின் களம். களத்தில் போரடிக்கணும். இந்த ஒரு நாளின் களம் தான் சியோனின் மகிமை. இந்த களத்து மேட்ல தான் அந்த போவாஸ் படுத்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து படுத்துக் அம்பாரத்து பக்கத்தில் கோதுமை அம்பாரம். கோதுமையை திருப்தியாய் புசித்து நீ புசித்திருப்பாயானால் நான் உம்மோடு படுத்துக் கொள்கிறேன். ரூத் போய் போர்வையை விளக்கி இயேசு கிறிஸ்துவை சுற்றி வைத்திருந்த அந்த அடக்கம் பண்ணப்பட்ட சீலையில நான் படுத்திருக்கிறேன். நான் செத்து விட்டு இந்த மாம்சத்துக்கு, இந்த மாம்சம் இச்சை நிறைந்தது, பாவ சரீரம், மரண சரீரம், அற்ப சரீரம், இப்படி ஏகப்பட்ட சரீரம் சொல்லப்படுகிறது. இது வேற மாதிரி என்னுடைய ஆத்துமாவை சிறையாக்கும். ஆனால் இன்றைக்கு என் ஆத்துமா இந்த மாம்சத்துக்கு செத்து இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து என் தேவனை துதிக்க வேண்டும். அப்படி துதிக்கும் போது தான் என்னை அபிஷேகம் பண்ணி என்னை பூரணப்படுத்துகிறார். நான் இப்போ சொல்றேன், ஒரு மனைவியானவள் தன் புருஷனுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு கூட அதிகாரம் இல்லை. இன்னைக்கு எத்தனை பொம்பளை டாமினேட் பண்றான்னு தெரியுமா? நீ ஆண்களை நான் சொல்றதானே செய்யணும். இது குடும்பமே இல்லை. உங்களை அன்பாய் சொல்லி இன்றைக்கி இந்த சாபம் முறிவதாக. பொம்பளை சொல்கிறது தான் அங்கே நடக்குமே. பொம்பளை ராஜ்யம் தான் அங்கே. இன்றைக்கி எல்லா கடன் பிரச்சனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கி வியாதியை எத்துமே பணத்தை கொட்டி கொட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பொம்பளை டாமினேட் பண்ணுற. அதே சமயம் இன்றைக்கு உன் வேலையில் பிரச்சனை, போராட்டம், பொண்டாட்டி மனசை உடச்சிட்டு போயிருப்ப, இது நொறுங்கி இருக்கும், நல்லா போயிருக்க பிஸ்னஸ். சீரியஸாக சொல்கிறேன், நான் உங்களை எவ்வளோ இன்றைக்கி டைம் இல்லாதனால வேகமாக போயிருக்கிற வசந்தெல்லாம் காட்ட முடியாமல். உன் மனைவியுடைய மனசை உடச்சிட்டு நீ என்ன தான் போனாலும் நீ முன்னேறவே மாட்டேன். சொல்லவா? பிள்ளை கூடும் இல்லையால் சாகிறேன் என்று சொல்லி யாக்கோபை போய் உழுக்குகிறாள் ராகேல். அன்னைக்கு வரைக்கும் யாக்கோபு பனியிலையும் வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு புலம்பி இருக்கிறாரு. என்னைக்கு ராகேல் யோசேப்பை பெற்றெடுத்தாலோ அன்னைக்கு தான் புத்தியே வந்துச்சு யோசேப்புக்கு. ஆமா, நான் எனக்கு சம்பாதிக்கிறது எப்படி? நான் என் தகப்பன் வீட்டுக்கு போறேன், என்னை அனுப்பிவிடும். யோசேப்பை பண்ண ராகேல் உள்ளம் குளிர்ந்தது. என் புருஷனால் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தேன், இன்னும் ஒன்றை பெற்றெடுப்பேன். அந்த புருஷன் மேல இருக்கிற அந்த ஆசை. குடும்பமே சியோன், குடும்பமே தேவ ராஜ்யம். குடும்பத்தை உடைக்க நினைச்ச கர்த்தர் வேற மாதிரி பண்ணுவார். மனைவியை நேசி, கணவனுக்கு கீழ்ப்படி, கணவனை டாமினேட் பண்ணாத, அடங்கு, கணவனுக்கு அடங்கு. சரி, உன் கணவனுக்கு திருமணம் சரியில்லையா, போய் ஜெபம் பண்ணு. ஈசாக்குக்கு 40 வயசுல கணாச்சு, 60 வயசுல தான் குழந்தையே பிறக்குது. ஏன் தெரியுமா? அன்னைக்கு வரைக்கும் சீரியா தேசத்தானாகிய லாபானுடைய சகோதரியும் அப்புறம் அவர் பேர் பெத்துவேலுடைய குமாரத்தியும் என்கின்ற பதத்தை ஆண்டவர் அங்கே பயன்படுத்தியிருப்பார். அந்த பதம் அன்னைக்கு வரைக்கும் ரெபேக்காலுக்குள்ள தாய் வீட்டு சுபாவம் உள்ள இருந்திருக்கு. அடக்கம் பண்ணப்படுற அனுபவத்துக்குள்ள வரல. ஆனால் ஈசாக்கு ஜெபிக்கிறார், அப்பதான் பிள்ளையே பிறக்குது. பொம்பளைக்கு தாய் வீட்டு சுபாவம் வெளியே போகணும், கணவனுடைய இசைந்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்தை அருமையாக வைத்திருப்பார். வாசிக்க ஈசாக்கு நிருபம், அதாவது ஈசாக்கு குறித்த அந்த காரியத்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதா இருந்தான். இவள் பதானாராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு. இந்த லாபான் பக்கா திருடன், பேர் மட்டும் லாபான், வெள்ளைன்னு பேர் வச்சுப்பான். ஆனால் வஞ்சகம்னா வஞ்சகம், அப்படிப்பட்ட வஞ்சகம். அந்த சுபாவம் ரெபேக்காவுக்குள்ள இருந்திருக்கிற 20 வருஷமா.
என்னைக்கு 2 பேர் இசைந்தார்களோ, அதாவது எழுத்தின்படியே பார்த்தீங்கன்னா ஈசாக்கு ரெபேக்காளை திருமணம் செய்து கொண்டு தன் மனைவியை நேசித்தான். அந்த நேசம் வேறு. ஆனால் சுபாவ ரீதியில் அந்த அந்த மாம்சிக சுபாவம் இருக்கும். குமாரத்தியே கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு, அன்னைக்கு தான் ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். இன்னைக்கு பொம்பளைங்களுக்கு புரியல, இன்னைக்கு விஷயம் புரியல. இன்னைக்கு உபதேசம் கேட்கலாம், ஆனால் நீ விட்டு கொடுக்கறதுக்கு உன் மனசை விட்டு கொடுங்க. இப்போ வாசிங்க, ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தர் நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். ஆமெனா. ஆக மனைவியினுடைய இருதயத்தை உடைச்சிட்டு நீ எவ்வளவு முன்னேறினாலும் நீ சரிக்கு தான் கீழே விழுவ. ரகசியமே புரியல. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெற்றுக்கொள்கிறான். மனைவி ரொம்ப முக்கியம். நீ போயிட்டு உன் வீரத்தெல்லாம் அங்கே காட்டிக்கணும், உன் நாலேஜ் எல்லாம் அங்கே காட்டுவ, அதெல்லாம் வேலைக்காது. ஆனால் ரூத் வாலிப பெண், வாலிபம் அவளுக்கு இருக்கிறது. போவாஸ் நீதிமான். போவாஸ் யாருன்னா நீதிமான். எப்படி நீதிமான்? போவாஸ் பட்டண வாசல்ல போய் உட்கார்றாரு. ஒளிமுக வாசல்ல போய் போவாஸ் உட்கார. ஒளிமுக வாசல்ல யார் போய் உட்காருவாங்கன்னா நியாயாதிபதிகள், மூப்பர்கள், அவங்க தான் போயிட்டு ஒளிமுக வாசல்ல போய் உட்காருவாங்க. இவர் ஒரு நீதிமான். ஆனால் இவர் வயசு போனவர், வயசானவர், இன்னைக்கும் நாளைக்கு சாக போற வயசு. ரூத்தோ ஒரு வாலிபம். ஆனால் கர்த்தருடைய கட்டளை என்ன சொல்லுது? உன் சகோதரன் பிள்ளை இல்லாமல் மரித்து போனால் அவனுக்கு சந்தானத்தை உண்டாக்க வேண்டும். யாரு? உன் உறவின் முறையான். இந்த கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுகிற இந்த பயத்தை ரூத்தும் போவாசும் பெற்றார்கள். ஆமென். அவள் போய், நீர் சுதந்திரவாளி, உமது போர்வை என் மேல விரியும். எல்லாம் எடுத்து வாசிங்க. மறுபடியும் ரூத்தின் சரித்திர புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரூத்தின் சரித்திர புத்தகத்தில் அந்த அம்மா சொல்றத வாசிக்க பார்க்கலாம். 8ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். 2:3-8. பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்துகிறதை கண்டு நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வை விரியும், நீர் சுதந்திரவாளி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? நீர் சுதந்திரவாளி. இயேசுவே என் ராஜா, என் ரட்சகரே, கல்வாரி சிலுவையிலே பலியாகி அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு ராஜா, நீர் என் சுதந்திரவாளி. நீர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன். என்னை சித்தம் கொண்டவர் என் தேவன். என்னை மீட்கும்படியாய் உம்மை மனிதனாக அனுப்பியிருக்கிறார். உம்முடைய அடக்கம் பண்ணப்படுதலோட, என் மாம்சம் அடக்கம் பண்ணப்படுதலோட உமது போர்வையை விரியும். ஆமென். நீர் என் சுதந்திரவாளி. எத்தனை பேர் சொல்ல போறோம்? இயேசு ராஜா, நீர் என் சுதந்திரவாளி. என்னை மீட்கிற மீட்பு நீரே, உமக்கே உரியது. நான் ஏழை, நான் சிறுமையும் எளிமையுமானவன். என்னை மீட்கிற மீட்பு, என்னுடைய மெய்யான போஜனம் நீரே. உமது போர்வையை விரியும். அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவம். நீ எல்லாரும் சொல்லுங்க, உன் ஆத்துமா இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டா தான் இந்த மாம்சத்தை உன் மனைவிக்கு நீ கொடுக்க முடியலன்னா பொம்பளை எல்லாம் இச்சிட்டு தான் உட்காந்துருப்ப. விபச்சார ஆவி உள்ள வந்துடும். சிலுவையை நீ நோக்கி பார்க்கலன்னா உன் கணவனை விட்டு எங்கேயும் சிம்பிளாக செக் பண்ணிங்க. நம்மெல்லாம் பலவீனமானவர்கள். ஆமேனா. நம்ம பலவீனமானவர்கள்னு நம்முடைய தேவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உபதேசத்தை கொடுக்குறார். எவ்வளோ அன்புள்ள தெய்வம். ஆமேனா. வச்சு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஆண்டவரே, என் மனசு எப்படி இருக்குது? என் மனசு யாரோ பெண்ணை ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. அப்போ செக் பண்ணுங்க. என் மனைவி நான் உண்மையாக நேசிக்கிறேன். என் ஸ்தானம், எனக்கு குடும்பத்தில் ஒரு ஸ்தானம் இருக்குது. ஸ்தானத்தில் இருக்கிறேன்னா, என் மனைவிக்கு நான் கணவன் என்கிற ஸ்தானத்தை என் கர்த்தர் வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஒரு புருஷனுக்கு நீ மனைவி ஒரு ஸ்தானம், உன் பிள்ளை என்ற ஸ்தானம் இருக்குது. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவியாக ஏதேன் தோட்டத்தில் மாறிவிட்டோம். அந்த கூட்டில் மறுபடியும் உட்கார வைக்கிற இடம் தான் சிலுவை. அதுவே சபை. ஆமென். உன் மனைவி இன்னைக்கு உன் சந்தோஷத்தை கொடுக்கணும். உன் மனைவி உனக்கு சந்தோஷமா இல்லைன்னா நீ நல்லாவே இருக்க முடியாதுமா. சரி, உலகத்தாலாம் ரொம்ப சிம்பிள். உலகத்தாலாம் பார்த்து நல்லா பணம் வச்சுருப்பான். பொண்டாட்டி என்னென்ன தேவையோ மொத்தத்தை பணத்திலேயே சந்தோஷமாக வச்சுருப்பான். இவன் நல்லாவே இருப்பான். பரலோகம்லாம் போக மாட்டான். ஆனால் நீ சீயோனுக்குள்ளே போகணும்னா உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் தோன்றதுக்கு சோறு இருக்குதோ இல்லையோ, உன் மனைவியோடு நீ இசைந்து இருக்கணும். அவர்கள் இருவராயிராமல் அவர்கள் ஒருவராயிருக்கிறார்கள். மனைவி வேறு அல்ல, கணவன் வேறு அல்ல, 2 பேரும் ஒன்று.
அவர்கள் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். இன்னைக்கு நிறைய பேர் பிரிஞ்சு போயிடுறோம். இன்னைக்கு மனைவியோடு இசைந்திருக்க முடியல. மனைவி கூட ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து பேச முடியல. உட்காந்து பேசின சண்டை முடிவில் பார்த்து சண்டை தான் முடியுது. என்ன காரணம்? போஜனத்தை நீங்கள் புசிக்கவில்லை. எப்படியா? போஜனமே ஜீவன். இயேசு கிறிஸ்து சிலுவையே ஜீவன், வசனமே ஜீவன். வேதம் முழுக்க இயேசு கிறிஸ்து மரணமே ஒளிந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. புதையில போய் தேடி எடுங்க. ஒவ்வொரு சம்பவமும் இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார். ஆமென். இப்போ அவர் சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க 10ஆம் வசனம். அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபலின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணம், சொல் நற்குணம், குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். குணசாலி அங்க பார்த்தா கக்மோத் என்றால் அந்த விஸ்டம். எபிரேயத்தில் விஸ்டம் கக்மோத் என்ற ஞானம். தேவனுக்கு பயப்படுதலே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். குணசாலி. உனக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்தார்ல, தேவனை விசுவாசிக்கிறல்ல, ஐயோ நான் தேவனுக்கு விரோதமாக நான் பெருமை கொள்ளுகிறேன், மகிமையில் அவருக்கு தானே பயப்படு. ஏழையாவு. உனக்கு எத்தனை கோடி இருந்தாலும் உன்னை ஒன்றுமே காப்பாற்றாது. ஏழை நீ உணர்ந்து கொள். ஏழையானவன் தம்மை உனக்கு ஒப்புவிக்கிறான். 10ஆம் சங்கீதம் 12 வாசித்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் வாசிங்க. ஏழையானவன் தம்மை உமக்கு ஒப்புவிக்கிறான். ஏழையா மாறு. புத்தி உள்ள ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். லட்சியை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புரிக்கியா இருக்கிறாள். உன் புருஷன் உன்னை புகழ்ந்து பேசணும். உன் பிள்ளைங்க உன்னை புகழ்ந்து பேசணும். உன்னை நல்லா என்ன பண்ண, நல்லா மேக்கப் மட்டும் நல்லா பண்ணிக்கிறோம். நம்மலாம் இன்னைக்கு சகோதரிகளை பார்த்தோன்னா மேக்கப்லேயே சுற்றுவாங்க. நல்லா மேக்கப்லேயே சுற்றணும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா கணவனுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. நீ குணசாலி. உன் வாலிபம் இருக்கிறது. நீ நீ ஏழையோ பணக்காரனோ இந்த மாம்ச இச்சையை தேடி நீ போகல. சுதந்திரவாளி கிட்ட வந்திருக்கிற. ஆண்டவரே எனக்கு உடம்பு இருக்குது, நான் இந்த என் இஷ்டத்தின்படி வாழணும் அப்படின்னு வாழாமல் சிலுவையில் அடிக்கப்பட்ட எல்லாரும் கேள்வி கேட்பான். தன்னையே காப்பாற்றிக்க முடியாத கடவுளான்னு கேள்வி கேட்பான். நிறைய பேர் கேள்வி கேட்பான், தன்னையே காப்பாற்றிக்க முடியல. அவர் என் சுதந்திரவாளி, என்ன தேவனுக்கே மகிமை. நான் தேவனை அறியாமல் எனக்கு பெருமைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த பாவத்திலிருந்து மீட்கிற சுதந்திரவாளி என் இயேசு கிறிஸ்து. அவருடைய போர்வையை என் மேலே விரிக்க வேண்டும். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அங்கே அவரோடு கூட என் ஆத்துமா செத்து விட்டதா. அவருடைய ஆத்துமா மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. இந்த மாம்சம் என் மனைவிக்காக என் தேவன் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 Corinthians 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தன் சுய சரித்திரம் அதிகாரம் இல்லை, மனைவிக்கே அதிகாரம். இதெல்லாம் பெரிய கான்ஃபரன்ஸில் பேச வேண்டிய செய்தி. இதெல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸை வச்சு குடும்பமாக வச்சு பேசி உண்மையிலேயே தேவ பயம் இருக்கிற குடும்பங்களை உட்கார வச்சு பேசணும். இதெல்லாம் இன்றைக்கி யாரும் வரமாட்டாங்க. பைபிள் ஸ்டடினாவே கான்ஃபரன்ஸில் வேணாம், பாட்டு பாடி நல்லா துதி வேண்டும். நம்ம ஆட்கள் தான் திருப்பி போட்டால் ஒரே பக்கம் போயிடுவாங்க. கரெக்டாக இந்த 3 பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் பூரணம். அப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அனுப்புகிறாரு. 6 படி வார்கோதுமையை அளந்து போடுறாருன்னா தம்முடைய ஜீவனையே கொடுத்துட்டார். ஆமேனா? ரூத்தை என் ஜீவனையே கொடுத்துட்டார். 6 படி கோதுமை. ஆமேனா? ஏன் 6 கற்சாடி? ஏன் 6 கற்சாடியில் திராட்சை ரசத்தை, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் என்றால் அவரே 6, அவரே மனிதன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும். அவர் 6 படி வார்கோதுமையை மணவாட்டி சபைக்கு கொடுக்க வேண்டும். 6 கற்சாடியில் திராட்சை ரசத்தை, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற வேண்டும். அவரே மனிதன், அவரே தேவனை அறிந்திருந்த பூரண மனிதன், அவரே பூரண புருஷன். அவர் எனக்குள் இருப்பாரேயானால், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள் இருப்பாரேயானால் அதுவே எனக்கு ஜீவன். ஆமென். உடனே 6 படி வார்கோதுமை எடுத்துன்னு ரூத்து போகிறாங்க. போயிட்டு நகோமி கிட்ட சொல்கிறாங்க, ஒன்றையும் கவலைப்படாத, இந்த மனுஷன் தான் சொன்ன காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டான். ஆமேன். இளைப்பாற மாட்டான். ஆமேன். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக தம்முடைய சரீரத்தையே போஜனமாக கொடுத்திருக்கிறார். என்னை இளைப்பாற பண்ணாமல் அவர் இளைப்பாற மாட்டார். ஆமேன். எனக்கு ஒரு ஜீவனை உண்டாக்காமல் அவருக்கு இளைப்பாறுதல் இல்லை. அவருடைய நோக்கமெல்லாம் என் மேல. நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஆமேனா? நானோ எனக்கு ஜீவன் இல்லை ஆண்டவரே. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு வேறு யாரும் இல்லை, பூலோகத்தில் உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. ஆமென். அவர் நேரா 4ஆவது அதிகாரம் 1ஆவது வாசிக்க பார்க்கலாம். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். உட்கார்ந்து கொண்டிருக்க யாரால மட்டும்தான் முடியும் தெரியுமா? நியாயாதிபதிகளால் மட்டும்தான் முடியும். நியாயாதிபதி பட்டண வாசலில் போய் உட்கார்றது யாருன்னு மட்டும்தான்னா நியாயாதிபதி. அப்படியானால் போவாஸ் ஒரு நீதிமான். அவர் போய் ஒரு விதவைய, ஒரு புறம்பே தள்ளப்பட்ட ஒரு ஜாதியை
சொல்லப்போனால் விதவைனா சொல்லப்போனால் அது ஒரு மறைமுகமாக ஒரு வேசிய ஒரு நியாயாதிபதி ஒரு போய் திருமணம் செய்ய முடியும். அவருக்கு என்ன அவமானம் ஏற்படும், மற்றவங்களும் அவரை பற்றி என்ன சொல்லுவாங்க. ஆனால் போவாஸ் தேவனுக்கு பயந்தவர். நீ என் உறவின் முறையான், நீயோ விதவையாக இருக்கிறாய், உனக்கு நான் சந்தானத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லி, நீங்கள் இதெல்லாம் வீட்டில் போயிட்டு ஆமோஸ் 5:10 வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஒளிமுக வாசலில் உட்கார்ந்துருக்கிற நியாயாதிபதிகளுடைய வார்த்தையை மீறினீங்களேன்னு வரும். அப்போ வாசலில் உட்கார்ந்துருக்கிறது யாருன்னா யார் வாசிப்பாலாம்? எடுத்து வாசி ஆமோஸ் 5:10, வேகமே வாசி ஆமோஸ் 5:10. ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை ஒளிமுக வாசல்ல கடிந்து கொள்ள நியாயாதிபதி. ஆமேனா, கடிந்து கொள்ளுகிறவனை. ஆமேன் சொல்லுங்க. அப்பனா இவர் பட்டண வாசல்ல போய் உட்கார்றாருன்னா, போவாஸ் நியாயாதிபதி, அவர் ஒரு மூப்பர். அவருடைய ஸ்தானத்தை விட்டுட்டு ரூத்தை திருமணம் செய்கிறார். திராட்சரசம், சந்தோஷம். போவாசுக்கும் ரூத்துக்கும் திருமணம் நடக்கிறது. அப்பம் புசித்தார்கள். அந்த ஒர்னானின் களம் என்கிற சியோன் பர்வதம், இந்த களத்து மேட்டில் அப்பம் புசித்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி மலையில் சிலுவையிலே பலியானார். இப்போது உயிர்த்தெழுந்தார். திருமணம் நடக்கிறது. 2 பேருக்கு திருமணம் நடந்துச்சு. இப்போ பிள்ளை பிறக்கிறது. ஓபேத். வாசிக்க பார்க்கலாம். அவருக்கு என்ன குழந்தை பிறந்துச்சு வாசிக்க பார்க்கலாம். 17 வாசிங்க, 4:17 வாசிங்க, நம்ம நேரம் இல்லை. அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதுக்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஓபேத்தும் பிறந்தாச்சு. ஆக களம் என்பது அப்பம் புசித்து, திருமணம் என்பது திராட்சரசம் குடித்து, பிள்ளை பிறந்தது என்பது எண்ணெய் பூசி. ஆமென். எத்தனை புரிஞ்சு போச்சு? உன் குடும்பம் கட்டப்பட்டுச்சுன்னா நீ வருகையில் போயிடுவே, அவ்வளோதான். அன்பு அங்கே தான் பிறகுது. ஊழியம், இந்த அன்பு தாங்க ஊழியம் நடக்கணும். முதலாவது தேவன், 2வது குடும்பம், 3வது தான் ஊழியம். அப்போ 3வதுன்னு சொல்கிறத விட இந்த சபையும் குடும்பமும் ஒன்றா வச்சு பார்க்கணும். தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் எப்படி என் சபையை விசாரிப்பான்? ஆக தேவன் என்ன செய்கிறார் என்றால், இப்படிப்பட்டவர்கள் சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீ காண்பாய். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க? அந்த சந்ததியை பார்ப்பார்கள். பிள்ளைகளின் பிள்ளைகள் பெரியோருக்கு கிரீடம், முதியோருக்கு கிரீடம். பிள்ளைகளுடைய மேன்மை பிதாக்களே. உன் பிள்ளை நல்லா மேன்மையாக இருக்கணும், அதுக்கு நீ தான் காரணம். பிதாக்கள் தான் காரணம் அதுக்கு. இதெல்லாம் நீதிமொழிகள் புத்தகத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா திகில் வரும் நமக்கு. ஆவியில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அப்படிப்பட்ட ஒரு பயங்கரம் நமக்குள்ள அந்த நீதிமொழிகள் தேவன் அவ்வளோ ரகசியங்களை வைத்திருக்கிறார். எடுத்து நீங்கள் வீட்டில் நல்லா உட்காந்து வாசிங்க. ஆக ரொம்ப சிம்பிள். உன் குடும்பத்து மேலே நீ கண்ணு வச்சு நீ பரலோகத்தை நீ பார்த்தலாம். மறுபடியும் சொல்கிறேன், உன் குடும்பத்து மேலே நீ கண்ணு வச்சு உன் குடும்பத்தை கிளியர் பண்ணணுன்ற எண்ணம் உனக்குள்ளே வந்துருச்சுனாவே நீ என்ன பண்ணலான்னா, உன் குடும்பம் கட்டப்பட்டுரும். நீ நிச்சயமாக இயேசுராஜாவுடைய வருகையில் நீ பங்கடைவாய். இந்த கடைசி நாட்டில் குடும்ப சிதையும். ஏன்னா இச்சைகள் பயங்கரம் இன்னைக்கு. ஏன்னா டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ந்துருக்கு இல்லையா? டெக்னாலஜி பயங்கரமாக வந்திருக்கு. சாப்பாடு வேற மாதிரி போகுது. இன்னைக்கு உறவுகள்லாம் சிதைந்து கொண்டிருக்கிறது. உறவுகள் பயங்கரமாக சிதைந்து கொண்டிருக்கிறது. இந்த உறவுகளில் நீ சரியாக நீ டார்கெட் பண்ணி உன் கண்ணை குடும்பத்து மேலே வச்சு நீ நிலைநிற்க வேண்டும். அப்போ நம்ம நிலைநிற்கணும்னாக்கா ஒரே ஒரு விஷயம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை நோக்கி பார்த்து அவருடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்ததில் நீ உட்காந்து தியானம் பண்ணனாவே அந்த மகிமை உனக்குள்ளே பிறக்க ஆரம்பிக்கும். தேவ சமூகம் மட்டும்தான் நம்மளை உருவாக்கும், வேறு எதுவுமே உருவாக்காது. இன்னைக்கு உன் மனைவியோடு இசைந்திருக்க முடியாத காரணம் என்ன? சியோனுக்கு போகலை, களத்துக்கு போகலை, போரடிக்கலை. களம், அந்த களம் தான் சியோன். அது ஒர்னானின் களம், அதுதான் சியோன். அங்கே தான் தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. இந்த களத்து மேட்டில் நடந்துச்சு. இங்கே இன்னைக்கு அதாவது ரூத்தினுடைய மாம்சம் போரடிக்கப்பட்டுச்சு, போவாசுடைய மாம்சம் அங்கே போரடிக்கப்பட்டுச்சு. 2 பேரும் இணைந்தார்கள், தேவ சித்தம் செய்து முடித்தார்கள். மரித்தனுடைய பேரை அவனுக்கு தரித்தார்கள், ஓபேத் என்று தரித்தார்கள். ஆமென். எத்தனை சொல்றது புரியுது? சரி, இப்படி நம்முடைய குடும்பம் கட்டப்பட்டு இருக்குமே ஆனால் எல்லாரோட சமாதானம். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கள இருக்கிற வரைக்கும் நம்ம பார்ப்போம், சின்ன பிள்ளைங்கள, ஆஹா என் புள்ள என்ன மாதிரி எவ்வளோ நல்ல புள்ளன்னு. அந்த புள்ள வளரட்டும், வாலிபத்தை தொடட்டும், அப்போ தெரியும் நமக்கு. நம்முடைய பாவமெல்லாம், நான் என்ன சொல்கிறேனே, எனக்கு அப்பா அம்மாவுடைய பாவம், அப்பா அம்மாவுடைய சுபாவங்களை பார்த்து நம்ம கிளியர் பண்ணணும். அப்பா அம்மாக்குள்ள இருக்கிற அது ஆவிக்குரிய ரகசியம் நமக்கு நிறைய புரியணும். புரிஞ்சிச்சுன்னா அப்பா அம்மா கிட்ட இருக்கிற கேரக்டர் நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்து நம்மளை கரெக்ஷன் பண்ணணும். அப்பா அம்மா இல்லை என்ன மாதிரி அப்பா அம்மா இல்லாதவங்க இருக்கிற வச்சுங்க. பிள்ளைங்கள பார்க்கணும். என்னுடைய கேரக்டர் அப்படியே என் பிள்ளைங்களுக்கு இருக்கும். அதை பார்த்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும். அப்படி பார்த்து ஏசப்பா சமூகத்துக்குள்ளே போய் எனக்குள்ள இப்படிப்பட்ட பாவம் இருக்குது ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினாலே என்னை பூர்ணப்படுத்தும் சொல்லி அந்த சிலுவையை நல்லா, போஜனத்தை நல்லா புசிக்கணும்.
அப்படி இருக்குமேயானால் இந்த குடும்பம் கட்டப்பட்டு உன்னை குறித்த தேவ சித்தத்தை கரெக்டாக தேவன் எடுத்த நீ குடும்பத்தில் சாட்சியாக இல்லாமல் நீ சபையில் எத்தனை ஊழியம் செஞ்சாலும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். குடும்பத்தில் ஒரு நல்ல சாட்சி வேணும். உன் வீட்டில் உன் கணவன் கூட சண்டை போட்டுக்கின்னு நைட்டில் படுக்கும்போது, அதுவும் பார்த்தா 1 வாரம் 2 வாரம்லாம் பேசாதாலாம் இருக்கிறாங்க இன்றைக்கி, சண்டை போட்டுக்கின்னு. நான் அன்பாய் சொல்லுகிறேன், குடும்பத்துக்காகத்தான் தேவன் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தார். அன்பு தான் அங்கே தான் இருக்குது அன்பு. உடனடியாக சமாதானம் ஆகிடுங்க, உடனடியாக பேசுங்க. மனைவி கிட்ட நீ தோத்துட்டுனா உன் வாழ்க்கையிலையும் ஜெயிச்சிட்ட, கணவன் கிட்ட நீ தோத்துட்டுனா உன் வாழ்க்கையிலையும் ஜெயிச்சிட்ட. இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. நல்லா புரிந்து கொண்டு தேவ சமூகத்துக்குள்ளே போங்க. இந்த ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சிச்சுன்னா உன் வீட்டுக்காரன் உன்னை புகழணும், உன் பிள்ளைங்க உன்னை புகழணும். அதே போல் உன்னுடைய மனைவி உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும். உன் மனைவி உனக்கு ஆலோசனை கொடுக்கக்கூட அந்தளவுக்கு பயம் வரணும். இந்த வசனங்களை வாசித்த அடுத்த பகுதிக்கு நம்ம போகலாம். வேகமாக திருப்பிங்க. நீதிமொழிகள் புத்தகம் 31வது அதிகாரம், நீதிமொழிகள் 31, அதில் 28 வாசிங்க பார்க்கலாம். அவள் பிள்ளைகள் 27 வாசி. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல், என்ன அப்பத்தை புசிக்கல? சோம்பலின் அப்பம் என்பது மாம்ச இச்சைக்காக சாப்பிட்ற சாப்பாடு. அது சோம்பலின் அப்பத்தை புசியாமலும் தன் வீட்டுக்காரியம் அப்பம் புசின புரிஞ்சு போச்சா? இந்த சோம்பலின் அப்பம் புசிக்கிறது என்னது? இச்சைக்காக சாப்பிட்றது, நம்ம சாப்பிட்றது உடம்புக்காக சாப்பிட்றது, அதாவது மாம்ச இச்சைகள் போஜனத்தை சாப்பிட்றது. அப்படி புசிக்காம தன் வீட்டுக்காரியம் எப்படி இருக்குது என்று கண்ணோக்கம், அதை சொல்லிட்டேனே, உன் கண்ணை உன் குடும்பத்து மேலே வச்சுட்டுனா நீ சீயோனை பார்ப்பாய். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலி இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவள் என்று அவளை உன் புருஷன் உன்னை புகழணும். உன் புருஷன் உன்னை திட்டாண்டானா நீ நேராக நீ போய் புருஷன் திட்டக்கூடாது, சண்டை போடாது. தேவ சமூகத்துக்கு போய் அப்பம் புசி, வசந்த தியானம் பண்ணு, நல்லா தேவனை துதி, திராட்சை ரசம் குடி. யார் மேலே சண்டை போட்டியோ, யார் கூட சண்டை போட்டியோ ஒப்புரவாகு. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணணும். தொடர்ந்து வாசி. சௌந்தரியம் உன் அழகா பார்த்துக்கின்னு, இவெல்லாம் எனக்கு வாய்க்க வேண்டியவனா, இவன் என் அழகு என்ன, என் அறிவு என்ன, வந்து எனக்கும் வாய்ச்சானே, அப்படியெல்லாம் பேசுறது எண்ணம் உள்ள இருக்கிறது. உன்னுடைய மாம்சம் இன்னைக்கு களத்தில் போரடிக்கப்படணும். இன்னைக்கு உன் ஆத்துமா மாம்சத்தை விட்டு போரடிக்கப்படணும். சௌந்தரிய வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்பட. ஏழப்பா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் நான் ஏழாண்டவர். ஒவ்வொரு ஸ்திரியும் உங்ககிட்ட எத்தனை கோடி இருந்தாலும் உன் மரணத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. இயேசு ராஜாவை நோக்கிப்பார், அவரே மெய்யான போஜனம், அவரே என்னுடைய ஐஸ்வர்யம், அவரே எனக்கு எல்லாம். கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரியே புகழப்படுவாள், தேவனால் புகழப்படுவாய். அடுத்தது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒரு மனைவி என்ன செய்யணும்? எடுத்து வாசி. 1 தீமோத்தேயு 2:12. உபதேசம் பண்ணவும், நான் சொல்லி என்ன பண்ணவும்? உபதேசம் பண்ணவும், புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. புருஷனுக்கு என்ன பண்ணக்கூடாது? உபதேசம் பண்ணுறதுக்கு பொம்பளைக்கு ரைட்ஸ் கொடுக்கல. நல்லா கவனிங்க. உபதேசம் என்பது வேறு, ஆலோசனை என்பது வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஆண்டவர் ஏதோ பிரிவினை உண்டாக்குற மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. ஆலோசனை, கவுன்சிலிங் பண்ணலாம். 2 பேரும் உட்காந்து ரொம்ப நேரம் கவுன்சிலிங் பண்ணுங்க. பண்ணிட்டு இல்லை இப்படி பண்ணுங்க. ஆலோசனை கொடுக்கறதுக்கும் அதிகாரம் செலுத்துறதுக்கும். உபதேசம் பண்ணோம், புருஷன் மேலே அதிகாரம் செலுத்தி. இன்னைக்கு புருஷன் எப்படி தெரியுமா? இவங்க மூக்க நாங்கள் இதை போட்டு கயிறு இவங்க வச்சுக்கணும், இந்த பக்கம் போ, இதை போய் செய். கொடுமை. இன்னைக்கு உன் ஜீவியம் கெட்டு போகுது. புருஷன் மேலே உனக்கு அதிகாரம் செலுத்துறதுக்கு வேதம் உத்தரவு கொடுக்கவில்லை. ஏனென்றால் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்புதான் ஏவாள் உருவாக்கப்பட்டாள். ஆதாமுக்காகத்தான் ஏவாள், 2 பேரும் ஒன்று. ஆதாமுக்காகத்தான் ஏவாள். ஆனால் பொம்பளை என்ன பண்ணுற, ஒரே டார்ச்சர். உன் கூட வந்து நிற்கிறத விட எங்கன்னா அப்படி தெருவில் விழுந்து கிடக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே வெடிப்பாங்க. இப்போ சில பேர் ஓட்டியை வாண்டடாக கேட்குறாங்க. நிறைய பேர் ப்ளீஸ் ஓட்டியை கொடுங்க. ஏப்பா வீட்டுக்கு போனால் அவள் தொல்லை தாங்க முடியாதையா, இங்கேயே இருந்துட்டுனா ஒரு 4 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிப்பேன் அப்படின்னு போகிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பேய் மாதிரி இன்றைக்கி ஆடுதுங்க. இன்றைக்கி சபையில் இருக்கிற ஜனங்களே கூட பார்த்துங்களேன். வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஏன் எப்போ பார்த்தாலும் இதுங்க வீட்டில் உட்காந்துன்னு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு டிவியை வச்சு நோண்டிக்கின்னு கண்டதில் பார்க்குதுங்க. இப்போ ஷாப்பிங்கில் சொல்லவே தேவையில்லை. இது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சர் பண்ணி மொத்த பைசாவையும் கறந்து கடங்காரன் ஆக்கி
உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும். கடன் இருக்கக்கூடாது, நிச்சயமாக கடன் இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது, வட்டி கட்டக்கூடாது. உன் கைகளில் பிரயாசம் இன்னொருத்த சாப்பிட்றான், ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணி உட்காந்துங்கிற, அப்புறம் லஞ்சம் கொடுக்குறோம். அதுக்கு என்ன காரணம்? சிலுவையை நீ நோக்கி பார்க்கல, அவரோடு கூட நீ அடக்கம் பண்ணப்படலை. இன்னைக்கு தேவன் நம்மை அடக்கம் பண்ணுவாராக. ஆமேனா? இப்படி இருந்தோம்னா ஏசப்பா வருவார், எக்கால சத்தம் தொனிக்கும். யாருக்காக ரகசிய வருகை சொல்லவா? ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் யாருக்கானது என்றால் குடும்பத்துக்கானது. அந்த ராத்திரியிலே அந்த ரகசிய வருகை வரும்போது ஒரே படுக்கையில், ஆமென், ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். படுக்கையை நோக்கித்தான். குடும்பத்தில் தான் ஒரே படுக்கையில் படுப்பாங்க. ஆமேனா? கணவன் மனைவி தான் ஒரே படுக்கையில் படுப்பாங்க. நீ சண்டை போட்டுக்குன்னு எத்தனை நாள் உன் கணவன் கூட பேசாமல் அந்த ராத்திரி நீ கழிச்சிருப்ப. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உன் கோபம் தனியே கடந்து வேதம் சொல்லுது. இதெல்லாம் விட்டுவிட்டு ஏசப்பா நான் வருகைக்கு போகிறேன். இன்றைக்கி நான் ஆட்களுக்கு என்ன பிரச்சனை? நான் வருகை பற்றின உபதேசம் கேட்டாவே, இப்போ யாரோ வருகை பற்றின உபதேசம் கொடுக்குறான்னு வச்சிங்கன்னா, அது கடைசி கால அடையாளங்களை வச்சு அதை கேட்டாவே நாங்கள் வருகைக்கு போயிடுறோன்ற மாதிரி மனநிலை வந்துடுது எல்லாருக்குமே. வாசி லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 17வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 34 வாசி. அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்க, ஒரே படுக்கை சொல்லு ஒரே வருகை எதை மையமாக வைத்து, எதை எதிர்நோக்கி இயேசு கிறிஸ்து வருகிறார் என்றால், எந்த குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறதோ, எந்த கணவனுடைய மாம்சம் களத்திலே போரடிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த சகோதரனுடைய மாம்சம், எந்த மனைவியினுடைய மாம்சம் களத்திலே போரடிக்கப்பட்டு என் கணவன் அந்த ஸ்தானம், என் தேவன் கொடுத்த என் கணவன், என் தேவன் கொடுத்த என் மனைவி, ஒரே படுக்கையை நோக்கித்தான் வருகை இருக்கிறது. நம்ம அன்பாய் சொல்லு, வேதம் முழுக்க குடும்பத்தை பற்றி மட்டுமே இருக்குது. இதெல்லாம் நம்ம 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி ஸ்லைடை போட்டு பார்த்து நம்முடைய சுபாவங்கள் என்ன என்பதெல்லாம் குறித்து நம்ம படித்தோம். தேவன் அதுக்கு நமக்கு உதவி செய்தார். கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக, துதிக்கப்படுவதாக. ஒரே படுக்கை என்று சொல்லுவது அப்பம் புசித்து திராட்சரசத்தை குடித்து எண்ணெயை பூசி மகிமையாக இருக்கிறவர்கள். அடுத்த வாசம் சொல்ல, அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேர், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவர்கள் கைவிடப்படுவாள். திரிகை யார் திரிப்பாங்க? ஆத்தாளம் ஒன்றும். இன்னைக்கு 2 பொம்பளைங்க உக்காந்துக்கிட்டு ஏதாவது பண்ணுங்க பார்க்கலாம். குடும்பத்தில் சமாதானம் தான். இன்னைக்கு மகளும் தாயுமாக இருந்தால் கூட எவ்வளோ பிரச்சனை. இன்னைக்கு 2 பேரும் திரிகை திரிக்கிறாங்க. ஒரு வேலையை சமாதானமாக செய்ய முடியும் உங்களால்? எவ்வளோ துணி தோயினா நீ தோய், நான் தோய், சாமான் தேய், ஏன் நீ தோய், நான் துவைக்கிறேன், நான் துவைக்கணுமா, நான் தேய்க்கணுமா, வீட்டை பேருக்கு ஏன் நான் பண்ண மாட்டேன். 2 பேர் திரிகை திரிக்கிறாங்க. குடும்பத்தில் சமாதானம். கர்த்தருடைய வருகை எதை நோக்கி? குடும்பத்தை நோக்கி கொண்டிருக்கிறது. அதனால தான் வீட்டில் குடும்ப ஜமெல்லாம் ஏன் தெரியுதா? எப்பா குடும்பம் சீர்பொருந்தணும். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகள், மருமகளுக்கும் மாமியாருக்கும் சமாதானம் இருக்காது. இன்னைக்கு நேரம் ஆனால் கூட பொறுத்துங்க, உட்காருங்க. மருமகளுக்கும் மாமியாருக்கு சமாதானம் இருக்குதா இன்னைக்கு? மாமியாருங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேயா மாறி இருக்குதுங்க. நீ பெற்ற தான் பொண்ணு, இன்னொரு பொண்ணு இல்லை, வேற ஒருத்த பொண்ணா? தேவன் படைத்த பொண்ணு இல்லை. புள்ள வந்தானா புள்ள கிட்ட போயிட்டு ஒன்றும் பாத்திமா கலகம் மூட்டுறது. அதே போல் இன்றைக்கி இருக்கிற பொம்பளைங்க ராட்சசிங்க, மாமியாருக்கு சோறு போகிறது கிடையாது. இதெல்லாம் பேசணும், அவன் தாறுமாறாக பேசுகிறான், அங்கே போவாதுன்றீங்க. என்னத்தை பண்ண, என்னத்தை செய்ய? உண்மையை சொன்னால், சத்தியத்தை சொன்னால் அங்கே போவாதீங்க. எங்கே ஒன்றா போ, அங்கே மட்டும் போவாத. ஏன்? இதெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு எனக்கு. திரிகை திரிக்கு 2 ஸ்திரீ. அடுத்தது வயலில் இருக்கிறவன். வயல் யாரு? எலிசா தன் தகப்பனுடைய ஏரை பூட்டி ஓட்டி கொண்டு இருந்தான். அப்பாவுடைய வேலை செய்கிறவன். அப்போனா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சமாதானம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க. வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படும், மற்றவன் கைவிடப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எச்சரிக்கை. உன் குடும்ப சமாதானம் அமைஞ்சிச்சுன்னா நீ பர்ஃபெக்ட். எந்த இடத்துல மன ரம்மியமாக இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ வருகையை எதை மையமாக வைத்து என்றால் குடும்பத்தை தான் தேவன் பார்க்க. உன்னுடைய மனசுக்குள்ள தேவன் கொடுத்த ஸ்தானம் இருக்கிறதா? நல்லா வீட்டில் போயிட்டு நல்லா தியானம் பண்ணுங்க, சிலுவையை நோக்கி பாருங்க, பயப்படுங்க, ஏழையாக மாறுங்க. எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. ஆமேன் சொல்லுவோமா? ஆமேனா?
எல்லாருமே இந்த வருகைக்கு எதிர்நோக்கி பார்த்திருந்து நம்ம குடும்பத்தை கட்டுவோமே. ஆனால் இந்த சீயோனுக்குள்ளே நம்ம பிரவேசித்து நித்திய காலமாய் அவரோடு கூட சீயோனின் ராஜா கூட ஆளுகை செய்வோம். ஆமென். சந்தோஷமா? என்ன இப்போ நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் வருகையை எதிர்நோக்கி தான் இருக்குது. வருகைக்கு போகிறாங்க, என்னங்க பண்ணணும்? எல்லாரும் பயந்துருக்குறாங்க, நிறைய பேர் பயந்துருக்குறாங்க. ஒரு பயமும் தேவையில்லை. உன் குடும்பத்து மேலே உன் கண்ணை வை. உன் குடும்பத்தில் கண்ணை வச்சு சிலுவை மேலே உன் கண்ணை வச்சுக்க. உன் குடும்பம் கட்டப்படுனா சிலுவையில் நீ சரியாக இணைக்கப்படவில்லை. அவரோடு கூட போவாசோடு கூட போர்வையில் நீ போர்த்து கொள்ளப்படவில்லை. உன் ஆத்துமா இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்திருக்கணும். இதெல்லாம் உபதேசங்கள், இதெல்லாம் உட்காந்து படிக்கணும். எப்படி நமக்குள்ள சுபாவங்களை ஜெயிக்கிறதுன்னு சொல்லி இதை நீங்கள் பண்ணோம்னாவே போதும். அவருடைய வருகையில் அந்த சத்தம் நிச்சயமாக நம்முடைய காதலை தொனிக்கும். அவரை எதிர்கொண்டு போவோம். ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் முழங்கால் படிடலாம். எல்லாரும் முழங்கால் படிட்டு